இப்போ சபைக்குள்ளே எல்லாருமே தேவை. யாரையும் யாரும் குறை சொல்லிட கூடாது. படித்தவங்களும் தேவை, படிக்காதவங்களும் தேவை, பாடுறவங்களும் தேவை, ஜெபிக்கிறவங்களும் தேவை, ஊழியம் சொல்கிறவங்க செய்கிறவங்களும் தேவை, சுவிசேஷம் சொல்கிறவங்களும் தேவை. எல்லா தரப்பட்டவங்களையும் தான் சபையில் கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த சபை தான் இந்த கடைசி தலைமுறையில் தேசத்தை தேவன் பக்கம் திருப்ப போகுது. பெரிய அசைவு தேசங்களில் வரப்போகுது. ஆமே. அப்படியே எஃப் மேஜர் பிடிங்க, தோத்துறோம். ஆளுக்கு பாடுனீங்க, பிரசன்னத்தையே காணாத மாதிரி இருக்கு. இலையிலே சொல்லுங்க. ஆமாம், அப்படியே இப்போ தோத்துறோம். ஆமாம், பிரைஸ் தி லார்ட். எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாளெல்லாமே. என் கூட சேர்ந்து எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே, கையை உயர்த்தி உம்மை ஆராதிப்பே. மியூசிக்லாம் போடணும்னா உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் உயிருள்ள நாளெல்லாமே. எந்த பலவீன நேரத்திலும் பாதம் வந்து புது பலன் அடைகின்றேன். எந்த சோர்வுற்ற நேரத்தில் உம் சமூகம் வந்து ஆறுதல் அடைகின்றேன். எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் உயிருள்ள ஷகரகதலகதரகத. அந்நிய பாஷை, எல்லாரும் அந்நிய பாஷை. வாய்களை திறந்து சத்தமா அந்நிய பாஷை பேசுங்க. சத்தமா ரேகலகதரகபரகதரபல சந்தரகதரபலரபதனமன. வானங்கள் திறந்திருக்குது, வானங்கள் திறந்திருக்குது. பரிசுத்த ஆவியானவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற சர்வ வல்லவர் இந்த இடத்திலே இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். நல்ல சத்தமா இந்த எல்லைகளில் செயல்படுகிற அந்தகார வல்லமைகள் அழியட்டும், அந்தகார வல்லமைகள் அழியட்டும். துரைத்தனங்கள், அதிகாரங்கள் முறியட்டும். எல்லா எல்லைப்புற ஆவிகள் அழியட்டும், எல்லைப்புற ஆவிகள் அழியட்டும். விக்கிரகங்கள் கட்டோடு அழியட்டும். ஜனங்களை மயக்கி வைத்திருக்கிற, ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஓ இயேசுவின் நாமத்தினாலே அந்தகார சக்திகள் நொறுங்கட்டும். எங்கள் ஆவியானவரை வரவேற்கிறோம், எங்கள் பரிசுத்தாவியானவரை வரவேற்கிறோம், எங்கள் சர்வலோகத்தின் ராஜாவை வரவேற்கிறோம். மகிமை 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 மகிமை. Praise Jesus. ரபலகதரலகதன ரியலவரகதரலகதரலியாதன சந்தரபரபர ரேவலகதரகதியம் சனமனமனமர. ஆவியானவரே உரலரகதர லிதரல சந்தரபப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 ப
மகிமை மகிமை மகிமை. ஓ ரல ரகதர லகதர 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 பல
நீங்க வந்தா அங்க விடுதலை, நீங்க வந்தா அங்க ஜெயம், நீங்க வந்தா அங்க அற்புதம், நீங்க வந்தா அங்க மகிமை, நீங்க வந்தா அங்க பரிசுத்தம், நீங்க வந்தா ஓ ஜெயம் 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 ஜெயம். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு சரீரங்கள் மேலும் நம்முடைய வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். பலவீன அவயவங்கள் மேல நம்முடைய வல்லமை இறங்கட்டும், பலவீன அவயவங்கள் மேல நம்முடைய வல்லமை இறங்கட்டும். பலவான்களாய் பலவான்களாய் ஒவ்வொருவரையும் தேவன் இப்பொழுது மாற்றுகிறேன். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் வெளியேறுகிறது, வெளியேறுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சத்தம் எங்கள் உள்ளான மனிதனை உயிர்ப்பிக்கட்டும். வார்த்தைகளை தடை பண்ண எத்தனைக்கும் எந்த அந்தகார வல்லமையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மேற்கொள்கிறோம். ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள் சகலத்தையும் விட்டுக் கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதியிலிருந்து தான் சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம், 28வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 15வது வசனத்தின் கடைசி பகுதி, 15வது வசனத்தின் கடைசி பகுதி. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், செய்து முடிக்கும் அளவும், அதை செய்து நிறைவேற்றுகிற அளவும் உன்னை கைவிடுவது இருக்கிறீங்களா? தேவன் அவர் தெரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு ஏதாயிலும் ஒன்று சொல்றாரு. அவங்க ஆமீன் சொல்லலட்ட கூட அவர் சொல்றாரு. ஆமா, 6 மாசம் ஆகும் போல தெரியுது. அவர் தெரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்யறாரு? சொல்றார். அவர் சொல்லுகிற தேவன், பேசுகிற தேவன். மறைச்சு வைக்கிறதுக்கு அவருக்கு விருப்பமே இருக்கிறது இல்லை. அவருக்கு பிரியமான ஆளுகள் சிக்கிட்டா அள்ளி கொட்டிடுவார். பேசுறவர் அவரு. அதனால தானே சாமுவேலுக்கு விளங்குதோ விளங்கலையோ அவன்கிட்ட வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காரு? பேசிட்டு இருக்காரு. விளங்காத ஆளுகளோட எல்லாம் நினைச்சுறாரு, பேசுறாரு. அதாவது அதை விளங்கி முடியாத ஆளுகளோட பேசுறாருன்ற அவர் பேசுறவர். இங்க யாக்கோபிட சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். அப்படின்னா அவர் என்ன சொல்றாரோ அதை அவர் செய்வார். நாம செய்யறோன்னு இல்லை. இப்போ சில வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவர் கொடுத்துட்டாருன்னா நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு இவங்க முக்குவாங்க. அந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு இவங்க படாத பாடுபடுவாங்க. எப்படியாவது அதை நிறைவேற்றி காட்டிடணும்டா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா, அதை செஞ்சிடணும்டா அப்படின்னு கம்பி மேலாம் ஏறுவாங்க. தோத்துறோம் பயங்கரமா. இப்படி விஞ்ஞானிகள்லாம் நிறைய இருக்காங்க. அவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன சொன்னனோ அதை நானே செய்வேன்.
அல்லேலூயா. இந்த ஊழியம்லாம் ரொம்ப கஷ்டம்னு நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு அதுல உடன்பாடே கிடையாது. ஊழியம் மாதிரி ஒரு ஈஸியான ஒன்று இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. சரியான லூசு பயலா இருப்பான் போல இவன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களுக்கு லேட்டா புரிஞ்சிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நினைக்கிறத விட நான் லூசு பய. நான் ஆண்டவர் மேல லூசு, அபிஷேகத்துல லூசு, அவர் வசனத்துல லூசு. ஏன்னா ஞானிகளை வெட்கப்படுத்த லூசு தான் தேவையா. நீங்க வேற இருக்கீங்களா? அவரு நம்மளை வச்சு ஒன்ன செய்யணும்னு விரும்புறாரு. நம்மளை வச்சு ஒன்ன செய்யணும்னு, அவரே செய்யணும்னு விரும்புறாரு. ஆமெனா? உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஒரு வார்த்தையிலையும் ஜீவன் இருக்கு. உன் கூட நான் இருக்கிறதுனால நீ செய்வ இல்ல, உன் கூட நான் இருப்பேன், உன் கூட இருந்து நானே செய்வேன். அட்ரா சக்க அல்ல சொல்லுங்க. உன் கூட இருந்து நானே செய்வேன். அது எப்படி காரியமா? சாதாரண விஷயம் இல்ல, பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நாம யாருன்னு மட்டும் நம்ம அறிஞ்சிட்டோம்னா பறந்துக்கினே இருக்கலாம். அந்த லைஃபே வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி. அல்லையில சொல்லுங்க. அது தெரியாதனால தான் பைத்தியம். சோத்திரம். சின்ன விஷயத்துக்கும் சோர்ந்து போகிறோம், மண்டைய அடிச்சுக்கிறோம், மனுஷன் கூட மல்லு கட்டுறோம். தோத்துறோம், படாத பாடுபடுறோம். நம்ம யாரு? நம்மளை அழைச்சவர் யாரு? நம்ம ஆராதிக்கிறவர் யாரு? நம்மளை குறித்து அவர் உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறது என்ன அப்படிங்கிறத அறிஞ்சிட்டோம்னா நம்ம லைஃப் வேற மாதிரி. அதுல ஒருத்தர் தான் பயன்படுத்துவார், ஒரு சிலர்லாம் யூஸ் பண்ண மாட்டார். சிலர் அப்படித்தான் வச்சிருப்பாரு, அப்படித்தான் வச்சிருப்பாரு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான. எனக்கெல்லாம் யாரையுமே குறைச்சு பார்க்க பிடிக்காது. இந்த குறைச்சு பார்க்கிறவங்களை பிடிக்கவே பிடிக்காது. அல்லையில சொல்லுங்க. பழைய ஏற்பாடா இருந்தா நான் பலரை கொண்டிருப்பேன். தோத்துறேன். என்ன பெரிய ஆள் நீ, அடுத்த ஆள் அற்பமா பார்க்கறது அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாருமே அவருக்காக பிரகாசிக்கணும்னு தான் அழைச்சிருக்கிறாரு. அவருக்கு ஆண் என்றும் இல்லை, அட சொல்லணும், நான் பெண் என்றும் இல்லை, அவருக்கு யூதன் என்றும் இல்லை. அவருக்கு எல்லாம் ஒண்ணுதான். நமக்கு அவர் கொடுத்திருக்கிற விலைக்கிரயம் இட்ஸ் சோ 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 ஹை, மிகவும் உயர்ந்ததொரு விலைக்கிரயம். என்ன எந்த ரத்தத்தை சிந்தி ரத்தத்தை கொடுத்து வாங்கினாரோ, இந்த வேட்டி சட்டை போட்டிருக்கிறாரு அவரையும் அதே ரத்தத்தை சிந்தித்தான் வாங்கினாரு. அல்லேலூயா. உட்கார்ந்துருக்கிற உங்களையும் தோத்திரம் அதே ரத்தத்தை விலைக்கிரயமா கொடுத்து தான் வாங்கியிருக்கிறார். சேம் பிரைஸ். எனக்கு 5000 ரூபாய்னா அவருக்கு 5000 தான். எனக்கு 5 லட்சம்னா அவருக்கு 5 லட்சம் தான். எனக்கு 5 கோடினா அவருக்கு 5 கோடி தான். அவர் ரத்தத்துக்கு மதிப்பே கிடையாது. அந்த ரத்தம் சேம் பிரைஸ். அல்லேலூயாவா. இந்த புடவை என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் அந்த புடவை. இதை விட அது ஒன்றும் குறைஞ்சது இல்லை. ஒரு சைஸா பார்க்காத, அதே ரேட்டு தான் அப்படின்னு சொல்றேன் பாரு, அது மாதிரி தான். அப்ப நம்ம எல்லாரையும் ஒரே விலைக்கிரயம் கொடுத்துதான் வாங்கியிருக்கிறாருன்னா சும்மா விடுவாரா? நம்மளை உயர்த்தாம, நம்மளை பயன்படுத்தாம, நம்மளை ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார்.
நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது. நமக்கு சொல்லுவாரா, சொன்னத செய்வாரா, அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம கையை விடவும் மாட்டாராம். அட்ரா 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 அல்ல சொல்லுங்க, விடவும் மாட்டார். நம்ம கையை பிடிச்சிக்கிட்டே இருப்பாராம், கைவிடவே மாட்டார். ஆமேனா? இப்ப செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னா, அப்ப உடனே செஞ்சிருவாருன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் காலம் ஆகலாம். ஏன்னா செய்யும் அளவும் அப்படின்றாரு, இப்ப கொஞ்சம் காலம் ஆகலாம் அப்படின்றாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், ஆயிட்டு போட்டும், கொஞ்ச காலம் ஆயிட்டு போட்டும். அவர் தான் சொல்றாரு, உன் கையை நான் பிடிச்சிருக்கிறேன்னு. ஆட, வானத்தை பூமி அண்ட சராசரத்தை படைச்சவர் என் கையை பிடிச்சிருக்கிறாருன்னா, நான் என்ன சொல்றேன், நிறைவேற வரைக்கும் கையை பிடிச்சிருப்பாருன்னா அது நிறைவேறாமே போட்டுன்றேன். அல்ல சொல்லுங்க, அது நிறைவேறாமே போனா கூட இவர் கை என்னோட தானே. அட்ரா அட்ரா அல்லேலூயா. அப்போ என்னன்னா, அவர் என் மூலமா நிறைவேற்ற வேண்டிய அந்த திட்டம், அதை விட அவர் எனக்கு பெருசு, அவர் கை எனக்கு பெருசு, அவர் என்னோடு இருப்பது பெருசு. கிறிஸ்தவ வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டோம்னா வேற லெவல். ஆமேனா? இப்ப இன்னொன்னு சொல்றேன், என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லி போயிட்டான், அந்த திட்டமே நடக்கலனா என்ன அப்படின்றான். நான் என்ன சொல்றேன், அந்த திட்டம் என்னுடையது இல்லை, அந்த திட்டம் அவருடையது. அந்த திட்டம் அவர் எனக்கு சொன்னது, அதை நிறைவேற்றுவேன் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப அவருடைய திட்டம் எனக்கு சொல்லி என் மூலமா அந்த திட்டம் நிறைவேற்றுதுன்னா அதுல ஏதோ லாபம் அவருக்கு தான் இருக்கே ஒழிய எனக்கு இல்லை. புரிஞ்சா சோத்திரம். அவர் திட்டத்தை எனக்கு மூலமா செய்யறாருன்னா லாபம் யாருக்கு? லாபம் யாருக்கு? அவருக்கு. அப்ப அவருக்கு லாபம் வேணும்னா அவர் ஏன் மூலம் அந்த திட்டத்தை நிறைவேற்றிக்கிறட்டும். எனக்கு லாபம் என்ன தெரியுமா? அவர் என் கையை பிடிச்சி என் கூட இருக்கிறார் பாரு, அதான் லாபம். எப்படி? அவர் என் கையை பிடிச்சிட்டு ஒருவேளை நிறைவேறும் அளவும் கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்றாருல, நிச்சயமா நிறைவேறி முடிஞ்சாலும் அவர் கைவிட போறது இல்லை. அந்த வசனத்தின்படி, அந்த வார்த்தையின்படி ஒருவேளை இப்படி யோசிப்போமே, நம்ம விஞ்ஞானிகள் தானே. இப்ப நிறைவேறிடுச்சுன்னா போயிடுவாரோ, நிறைவேறிச்சுன்னா கைவிட்டுருவாரோ அப்படி நம்ம யோசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என் உள் மனசு சொல்லும், அது நிறைவேறாம இருக்கட்டும், அது இன்னும் 4 நாள் கூட என்ன செய்யட்டும் போகட்டும், இன்னும் 10 நாள் கூட என்ன செய்யட்டும் போகட்டும். ஏன்னா அவர் என் கூட என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. அவர் என் கூட இருக்கிறது தான் என் லைஃப்ல உயர்ந்தது, பெரியது, சிறந்தது. நான் அவருக்காக செய்யற ஊழியம், அது இது, எனக்கு கிடைக்கிற பேரு, புகழ், பணம், பட்டம், பதவி, பாஸ்டர், ரெவரண்ட், பிசப்பு, பிசப்பி, அப்போ ரைட் ரெவரண்ட், அது இது, கோமாளி, ஏசரத்தம் ஜெயம், இதெல்லாம் சோ ராஜா. நானும் நாட்கள் போக போக பயங்கர லூஸ் ஆகிட்டே இருக்கேன். அல்லையா சொல்லுங்க. அப்போ இன்னும் என்ன பண்ணலாம் பண்ண போறேன் தேசத்துலன்னு தெரியல. அல்லையா சொல்லுங்க. அவர் என்னோடு இருப்பது, the presence of God, the hands of God, அவர் கரம், அவர் பிரசன்னம், அவர் நிழல், அவர் என்னோடு என் வலக்கரத்தை பிடிச்சு அவர் இருக்கிறத விட பெருசிய வாழ்க்கையில எதுவோ. நான் உன்னை கைவிடுவது. யாக்கோபு கிட்ட அப்படி சொல்றார். என்ன யாக்கோபை குறிச்ச அவருடைய திட்டம் அந்த அதிகாரத்திலேயே, அந்த 28 அதிகாரத்தில் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அப்படி நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், யாக்கோபு, ஆமாம், ஈசாக்கோட புள்ள, 2 பேரும் அண்ணன் தம்பி. ஏசா அண்ணன், இவன் தம்பி. அண்ணன் அப்பா அம்மாவை ரொம்ப காயப்படுத்துகிறான்.
அவன் இஷ்டத்துக்கு அம்மா லவ் பண்ணுறான், அவன் இஷ்டத்துக்கு பொண்ணு பார்க்குறான், கல்யாணம் பண்ணுறான். அப்பா அம்மாவுக்கு விஷனமாக இருக்குது. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவனும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மாமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பார்க்குறத பார்த்தா இந்த மாதிரி இருக்கும் போல் தெரியுது. சோத்திரவர் என்ன பொய்யா சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறவரையா திரும்ப திரும்ப நம்ம பாஸ்டர் கூப்பிடுவார் இருக்கலாம் போலங்கிற மாதிரி பார்க்குறீங்க. சரி இருக்கட்டும், இந்த மாதிரி விசுவாசி இருக்கிறனால தான் எங்களை மாதிரி ஆளுக வண்டியும் ஓடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயாவா. சரி, அப்போது இப்படி மாமா வீட்டை நோக்கி ஒரு அனாதை மாதிரி ஆதரவு இல்லாமல் தனியாக அவன் பயணம் பண்ணி போகிற சமயத்தில் தான் ஒரு இடத்துல கல்லை தலைமாட்டுக்கு வச்சுட்டு ராத்திரி படுத்து தூங்குறான். அந்த தூக்கத்தில் தான் ஒரு சொப்பனத்தை பார்க்குறான். கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவன் அனாதை அல்ல. தேவ திட்டத்தில் முன்குறிக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவன் அனாதை அல்ல. அவன் புறக்கணிக்கப்பட்டவன். உலகம் புறக்கணிக்கலாம், மனுஷன் புறக்கணிக்கலாம். அவன் நினச்சிருப்பான் நடந்து போகும்போது நான் என்னடா தப்பு பண்ணேன், அவன் தானடா போய் அவளையும் இவளையும் பார்த்து கல்யாணம் பண்ணான். நான் அப்பா அம்மானு சுற்றிக்கிட்டு தானே கிடந்தேன் வீட்டை. கூடாரவாசி நான், குணசாலி நான். என்ன போய் ஏண்டா இப்போ இந்த பெருசுக திடீர்னு இப்படி என்னஞ்சிருச்சு, கிளப்பி விட்டுருச்சு, விரட்டி விட்டுருச்சு. நான் எங்கே போவேன்? மாமனார் வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும்? போகிற வழியில் போய் சேர்ந்துட்டேன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது மிருக ஜீவன்கள் போட்டு தள்ளிருச்சுன்னா என் வாழ்க்கை என்ன ஆகும்? திரும்ப ரிட்டர்ன் வருவேனா? எங்கள் அப்பா அம்மாவை பார்ப்பனா? எந்த நிச்சயமே இல்லையடா. நான் என்னடா தப்பு பண்ணேன்? சோத்திரம். சோத்துக்கு என்னடா பண்ணுவேன்? சோத்திரம். எங்கே போய் தூங்குவேன், எங்கே போய் தங்குவேன், எப்படி மாமனை கண்டுபிடிப்பேன், எதிர்காலமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விக்குறியோட தான் அவன் போயிருப்பான். ஆமேனா? நான் இருக்கண்டோய். சத்தம் வருதா இல்லையா? அடிக்கடி நம்ம அப்படித்தான் ஃபீல் பண்ணுறோம். மனுஷங்க என்ன பார்க்க மாட்டுறாங்க, ஊர் என்ன பார்க்க மாட்டேங்குது, சொந்தக்காரங்க என்ன பார்க்க மாட்டுறாங்க, அப்பா அம்மா கூட என்ன பார்க்க மாட்டுறாங்க. நம்ம பிளவின் என்ன தெரியுமா? நம்மளை பார்க்குறவரை நம்ம பார்க்க மாட்டோம். நம்மளை பார்க்காதவங்களே என்ன செய்வோம்? பார்த்துக்கிட்டு இருப்போம். பார்த்து 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 செத்து போயிடுவோம். நம்மளை பார்க்காதவங்களே பார்ப்போம். நம்மளை பார்க்காதவங்களை பற்றியே பேசுவோம். நம்மளை பார்க்காதவங்களுக்காகவே வாழுவோம். 24 மணி நேரத்தில் பாதி நேரம் அவங்களே தான் நினைக்கிறோம்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையே அவங்களுக்காகத்தான் செலவழிக்கும். அவங்கள நினச்சி பேசுறது, அவங்கள நினச்சி அழுகிறது, அவங்கள நினச்சி புலம்புறது, அவங்கள நினச்சி கண்ணீர் விடுறது. தோத்திரம். இருக்கிறீங்களா? 2 பேரும் சேர்ந்தோம்னா அந்த ஆளை பற்றியே தான் பேசுவோம். தோத்திரம். நீங்கள் யோசித்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் சில நபர்களை பற்றி அதிகமான நேரங்கள் பேசுவீங்க. அது கூட ஒரு பிசாசினுடைய தந்திரம் தான். உங்களை பார்க்குறவரும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவரை பற்றி நீங்கள் அவரை பார்க்குறதும் இல்லை, அவரை பற்றி பேசுறதும் இல்லை. நான் இருக்கிறேன் உன் கூட. சொப்பனத்தில் தரிசனமாகிறாரு. தோத்திரம். ஆமேனா? யார் உன்னை புறக்கணிச்சா என்ன, யார் உன்னை கண்டுக்கலன்னா, யார் உன் கூட இல்லைன்னா என்ன? தோத்திரம். நான் இருக்கேன். நீ போற இடத்துக்கும் நான் வருவேன், திரும்பி வர்ற இடத்துக்கும் நான் வருவேன், போகும்போது வருவேன், திரும்பி வரும்போது வருவேன். உன்னை குறிச்சு ஒரு பெரிய திட்டத்தை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறேன். நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு தருவேன். நீ வடக்க கிழக்க தெற்க மேற்க பரம்புவாய். பெரிய ஜாதியா நீ மாறுவ. உனக்குள் பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமேன் சொல்லுங்க. அப்படின்னு ஒரு பெரிய திட்டத்தை, ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை, ஒரு பெரிய வார்த்தையை யாக்கோபுக்கு தேவன் அங்கே பேசுகிறார். நம்மையும் கர்த்தர் அந்த பெரிய திட்டத்துக்கு தான் அழைச்சிருக்கிறார். நீங்க யாரா இருங்க, எவரா இருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன் அல்லேலூயா. 3 ரீசனுக்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இந்த சம்பவத்திலிருந்து சொல்றேன். 1, பலுகி பெருக. சொல்லுங்க. பலுகி பெருக. தோத்திரம். 2வது, பரந்த எல்லைகளை சுதந்தரிக்க. சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. பரந்த எல்லைகளை, பூமியை, தோத்திரம், பட்டணங்களை, கிராமங்களை சுதந்தரிக்க நம்மளை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். 3வது, பலமுள்ள சந்ததியை எழுப்ப. சொல்லுங்க. பலமுள்ள இல்லைன்னா பயன்படுகிற சந்ததியை
எழுப்ப. யாக்கோப்ட்ட என்ன சொல்றாரு? இன்னைக்கு நீ அனாதமா இருக்கலாம், இன்னைக்கு நீ கைவிடப்பட்டவமா இருக்கலாம், இன்னைக்கு நீ தனியா இருக்கிற மாதிரி இருக்கலாம், இன்னைக்கு அப்பா அம்மா விட்டு நீ தனியா வந்த மாதிரி இருக்கலாம், எதிர்காலம் உனக்கு கேள்விக்குறி மாதிரி இருக்கலாம், எங்க போறோம்னு தெரியாம நீ இருக்கலாம். ஆனா உன்னை குறிச்ச என் திட்டத்தை உனக்கு சொல்றேன் கேளு. நீ தான் இந்த பூமியில பெருக போற, உன் சந்ததி பெருக போகுது, பூமியின் தூளை போல பெருக போற. அல்லேலூயா சொல்லுங்க. நீ பலுகி பெருகுவாய். ஆமெனா? நீங்க அப்படியே மத்தேயு இந்த ஞானசான அராணைக்கு முன்னால பாஸ்டரே வாசிக்க சொன்னாரு, அந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா 10:28 19-20 வசனங்கள்ல படிச்சோம்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்த யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதுதான் சபைக்கு தேவன் சொல்ற வார்த்தை. சீசர்களுக்கு இறுதியா ஆண்டவர் பரலோகத்துக்கு ஏறி போகும்போது சொல்லிட்டு போன வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது. அங்க வேற மாதிரி சொல்றார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட 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 இருக்கிறேன். நீங்க புறப்பட்டு போவீங்க, பூமி முழுசும் புறப்பட்டு போவீங்க, என் நாமத்தை அறிவிப்பீங்க, என் சுவிசேஷத்தை அறிவிப்பீங்க, நீங்க பலுகி பெருகுவீங்க, பலுகி பெருகுவீங்க, பரந்த எல்லைகளை சுதந்தரிப்பீங்க, பூமி எங்கும் போவீங்க, உலகம் எங்கும் போவீங்க, பரந்த எல்லைகளை நீங்க சுதந்தரிப்பீங்க, பரந்த எல்லைகளை சுதந்தரிப்பீங்க. நான் உங்களுக்கு உபதேசித்ததை நீங்க மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி அவர்களையும் பயன்படுகிற சந்ததியா எழுப்புவீங்க. அல்லேலூயாவா? டாக்டர் ஆகிறவங்க ஆகுங்கோ, இன்ஜினியர் ஆகிறவங்க ஆகுங்கோ, நர்ஸ் ஆகிறவங்க ஆகுங்கோ, ஊசி போடுறவங்க போடுங்கோ, நீங்க என்ன வேணாலும் ஆகுங்கோ, வாழ்த்துங்கள்ங்கோ, தோத்துறாங்க. ஆனா நீங்க உங்களை குறிச்ச தேவ திட்டத்தை அறிஞ்சுக்கங்க. நீங்க டாக்டர் ஆகிறது இல்ல தேவ திட்டம், நீங்க இன்ஜினியர் ஆகிறது இல்ல தேவ திட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்க இந்த உலகத்துல பலுகி அவருக்காக பெருகணும். அவர் ஒருவனாய் இருக்கையில் ஆபிரகாமை அழைத்தார். எதற்கு? வானத்து நட்சத்திரங்கள் அத்தனையாய், கடற்கரை மணல் அத்தனையாய் பலுகி பெருகுவதற்கு. ஆதாமை ஏவாளை ஆசீர்வதிக்கும் போது சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பு. 1:28 சொல்றார் ஆதியாமத்துல. ஆமா 9:1 ஆமா நோவாவை பார்த்து சொல்றார், நோவா குடும்பத்தை பார்த்து சொல்றார், அவர்களை ஆசீர்வதிச்சு சொல்றார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொல்றாரு. சொல்லுங்க. பரலோகத்துக்கு ஏறி போகும்போது சீசர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசர் ஆக்குங்கள். உங்களுக்கும் எனக்கும் ஒரே விலைக்கரையும் கொடுத்து நம்மளை அவர் பிள்ளையா வாங்கினது என்னத்துக்காக? உருளைக்கிழங்கு மாதிரி உருண்டே உட்கார்ந்து இருக்கிறதுக்காக அல்ல. அல்ல சொல்லுங்க. நல்ல சோத்தை தின்னுட்டு சோத்திரம் நம்ம இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்காக இல்லை. அல்ல சொல்லுங்க. பிளவுஸ் டைட் ஆயிட்டு பிரிச்சிரு, இயேசு ரத்தம் செய்யும். அல்லேலூயா. அடுத்த தையலை பிரிச்சிரு, அடுத்த தையலை பிரிச்சிரு. அல்லே சொல்லுங்க. அப்புறம் பிரிக்கிறதுக்கு இப்போ தையலே இல்லை, புதுசாக தச்சிருவான். ஆமேன் சோத்திரம். அப்படின்னு நாம சரீரத்தில் விரிவடைகிறதுக்காக இல்லை, நாம ஆத்துமா ஆதாயம் செய்யறதுக்காக. சபை பெருகணும், ஆத்துமாக்களால பெருகணும். சின்னவன் 1000 பலத்த ஜாதியுமாவான். ஆமேனா சோத்திரம். ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் சிலருக்கு பெருமை. ஆனா ஒத்த ஆத்மாவை என்ன செய்யல, ஆதாயம் பண்ணல. உனக்கு போட்ட சோறு வேஸ்ட். 30 வருஷம் பரலோகம் உனக்கு போட்ட சோறு வேஸ்ட், ரட்சிப்பு வேஸ்ட், உன் ஜெபத்தை கேட்டது வேஸ்ட், உனக்கு அற்புதம் செஞ்சது வேஸ்ட் அப்படின்னு நான் இல்லை, ஆவியானவர் சொல்லுவாரு. என்ன பேச காணோம்?
30 வருஷம் உன்னை நான் ஆசீர்வச்சிருக்கேன், 30 வருஷம் நான் உனக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறேன், பலனை கொடுத்துருக்கிறேன், உன் ஜெபத்தை கேட்டிருக்கிறேன், எத்தனையோ காரியத்தில் உனக்கு நான் அனுகூலமா இருந்திருக்கிறேன், ஆசீர்வாதமா இருந்திருக்கிறேன். இன்னும் ஒத்த ஆத்மாவை நீ ஆதாயம் பண்ணாம நீ மட்டும் உருளைக்கிழங்கு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறியே அப்படின்னு தேவன் கேட்பாரா இல்லையா? என்ன முறைக்கிறீங்க? பெருகணும், பெருகத்தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நான் மட்டும் இல்ல, நீங்களும். நீங்க மட்டும் இல்ல, புதிய விசுவாசியும் சர்ச்சுக்குள்ள வர்ற எல்லாரும் இயேசு அப்பாவா ஏற்றுக்கிற எல்லாருமே இந்த உலகத்துல பெருகணும், பெருகணும், பெருகணும். ஆத்தும அறுவடையில, ஆத்தும அறுவடையில பலுகி நாம பெருகணும். அல்லேலூயாவா. கூட்டம் நடத்தினா கர்த்தருக்கு சோத்திரம். வெளியிலேருந்து சபையிலிருந்து ஆளுக வந்து சபையை நிரப்புவாங்க. அந்த நிரப்புறது இல்லை கர்த்தருக்கு சோத்திரம். அந்தந்த சபையில் அந்தந்த கூட்டம் நடத்தும் போது அந்த சபை ஆளுகளே அந்த சபையை நிரச்சிப்பிடணும். வெளியிலேருந்து வர்றாங்களா, வெளியில் உட்காரட்டும். அல்லையா சொல்லுங்க. அவங்க சபைக்கு நம்ம போகும்போது வெளில உட்காருவோம். என்ன பேச்ச காணா? அந்தந்த சபையை அந்தந்த ஆத்துமாக்கள் சோத்திரம் நிரப்பணும். கூட்டத்தை வச்சு விட்டு வெளி சபையிலேருந்து யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்க்க கூடாது. கூட்டத்தை வச்சு விட்டு அந்த சபையிலேருந்து 4 பேர் வந்துட மாட்டாங்களா, இந்த சபையிலேருந்து 4 பேர் வந்துட மாட்டாங்களா, அந்த இடத்த நிரப்பிட மாட்டாங்களா, இந்த இடத்த நிரப்பிட மாட்டாங்களா? அப்புறம் என்னத்துக்கு விட்டு பெரிய பில்டிங்கு? அப்புறம் என்னத்துக்கு நமக்கு மேல என்ன அபிஷேகம்? நமக்கு எதுக்கு தோத்திரம்? இவ்வளவு கிருபை ஆசீர்வாதம். நம்ம பெருகணும்னு தானே நம்மளை அழைச்சி சபையில் வச்சிருக்கிறாரு. பலுகி பலுகி பரந்த எல்லைகளை சுதந்திரிக்கணும். அல்லையா சொல்லுங்க அப்போ. சபையை கர்த்தர் இங்க வச்சிருக்கிறாருன்னா இந்த ஏரியா இந்த தெருவை மட்டும் சுதந்திரிக்கிறது இல்லை தோத்திரம். இதை தூரமா இதுக்கு பக்கத்துல இருக்கிற எல்லா தெருக்களையும் கிராமங்களையும் போய் ஆண்டவர் நாமத்துக்காக சுதந்திரிக்கத்தான் கர்த்தர் நம்மளை அழைச்சி இந்த திருச்சபையில வச்சிருக்கிறார். சொல்லுங்க ஆமே. உலகமெங்கிலும் போங்கன்னு சொல்றாரு. உலகமெங்கையும் சுதந்திரிக்கணும்னு சொல்றாரு. பலுக பெருக பரந்த எல்லைகளை சுதந்திரிக்கத்தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். சபையை சுத்தி எத்தனை கிராமம் இருக்கு, சபையை சுத்தி எத்தனை எல்லைகள் இருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியணும். அதுக்காக பாரப்படணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும். சோதரம். அந்த தெருலேருந்து ஆளுக வரணும், இந்த தெருலேருந்து ஆளுக வரணும், அந்த கிராமத்திலேருந்து ஆளுக வரணும், இந்த கிராமத்திலேருந்து ஆளுக வரணும். என்னை கொண்டு போய் நீங்கள் பயன்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லா கிராமங்களையும் சுதந்திரிக்கணும் ஆண்டவரே. என்ன பேச்ச காணும்? கட்சி தொடங்கி 2 வருஷத்தில் சீட்டில் உட்கார முடியும்னா அல்ல சொல்லுங்க. சபை தொடங்கி, நம்ம சபை தொடங்கி இல்லை, இந்த சபைன்னு ஒன்று தொடங்கி எத்தனையோ நூற்றாண்டுகள் ஆயிப்போச்சே. அப்போ நம்ம எல்லைகளை சுதந்திரிக்க வேண்டும் தானே, இந்தியாவை சுதந்திரிக்க வேண்டும் தானே, கிராமங்களை சுதந்திரிக்க வேண்டும் தானே. சொல்லுங்க. கவர்ச்சியினாலே சுதந்திரித்து விட்டார்கள் அப்படின்னு இப்ப பேச்சு ஓடிட்டு இருக்கு. அல்ல சொல்லுங்க. அப்போ கவர்ச்சியினாலே. நான் கவர்ச்சி ஒருவேளை இருக்கட்டும்னு வச்சுக்கோ. அல்லையா சொல்லுங்க. அவருக்கு இருந்த கவர்ச்சியினால ஏசுரத்தஞ்சையும் ஆத்துமாக்கள் அவர் பக்கம் இழுக்க முடியும்னா எங்க ஏசுநாதருக்கு பேரே கவர்ச்சி நாயகன். எங்க பெர்க்மன் சப்பா பாடிருக்கிறாரு. கவர்ச்சி நாயகனே பூரண அழகுள்ளவரே. அல்லி அவர் தான் பாரு. அவரை விட என்ன அழகு, என்ன பேச்ச காணா, அவரை விட என்ன கலரு. ஆமேனா. சபை வசீகரிக்கிற சக்தி உள்ளது. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் பிரசன்னம் வசீகரிக்கிற சக்தி உள்ளது. ஜாதிகளை அவர் நமக்கு வசப்படுத்துவார். சொல்லுங்க அந்த வார்த்தையை. வசப்படுத்துவார். சொல்லுங்க வசப்படுத்துவார். உங்களுக்குள்ள இருக்க வேண்டியவர் இருந்தா உங்க பேரே வசீகரன் தான். வசீகரி, வசீகரா. அல்ல சொல்லுங்க. அதனாலதான் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடிச்சி எத்தனை பேர் வருவானா? 10 பேர் வருவானா. பைபிள் படிச்ச அவ்வளவு தெரியும். அல்ல சொல்லுங்க. உங்களை பாதிக்கிற மாதிரி ஒன்றும் சொல்லி தம்பி. அல்ல சொல்லுங்க. அப்போ சோத்திரம் வசீகரிக்கணும்.
ஆமெனா? ஒரு நபர்கிட்ட நம்ம பேசினா, ஒரு நபர்கிட்ட நம்ம பழகுனா, அவ்வளோதான், அவன் ஃப்ளாட் ஆயிரும். நானும் வரேன் உங்களோட சர்ச்சுக்கு. என்னம்மா நீ பேசுற? உண்மையிலே உனக்குள்ள ஏசுநாதரு இருக்கார். என்னமோ பண்ணுது உன்கிட்ட பேசினா. உன் கூட 10 நிமிஷம் நின்னுனாலே எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது. அது 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 என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. அப்படி சொல்லணும். இப்போ ஊரில் என்ன தெரியுமா சொல்கிறான்? இந்த பொம்பளைகிட்ட நான் பேசாமல் இருந்திருந்தா நான் என்னைக்கோ சர்ச்சுக்கு வந்திருப்பேன்றான். இந்த சிஸ்டரோட நான் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணனால தான் இந்த சர்ச்சுக்கே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன்றான். புரிஞ்சா சோத்திரம், புரியலன்னா பெருஞ்சோத்திரம். அல்லேலூயாவா? ஆளுகளை பாரு, வசீகரிக்கணும். ஏசுநாதரு சகை வீட்டுக்கு போறாரு. சகை வீட்டுக்குள்ள போய் என்ன பிரசங்கம் பண்ணாரு? ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லு. பிரசங்கமே பண்ணல, அவர் வீட்டுக்குள்ள போனார், அவ்வளவுதான். சகை இப்போ போதை ஆயிடுச்சு அவனுக்கு. அவன் அப்படியே போதையில் அந்த மாதிரி இருக்கான். ஒரு மாதிரி இருக்கும். பல்பு நம்ம மல்லங்கிட்ட சுத்துதான் அவனுக்கு. ஆண்டவரே, ஐ லவ் யூ. என் ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு அடரா தோத்துறான். அங்கிருந்து அவன் பொண்டாட்டி சொல்லிப்பா, யோ லூசு பையா, லூசு பைத்தியா, தோத்துறான். நீர்வாட்டுக்கு பாதியை கொடுக்குறேன்றீரு, அப்புறமா பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன செய்யுது? அதுக்கு தானே ஊரை அடிச்சு அதை அடிச்சு இதை அடிச்சு சம்பாரிச்சிரு. இப்போ போய் அப்படியே கொடுக்குறேன்றீரு, கம்முன்னுரும். அவன் அங்கிருந்து சொல்லிருப்பான், நீ கம்முன்னு லூசு. நான் பாதி சொன்னதுக்கே நீ இவ்வளவு யோசிக்கிறிய, இன்னும் மிச்சம் இருக்கு சொல்றேன் பாரு. ஆண்டவரே, நான் எவனிடத்திலும் அதிகாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையாய் திரும்ப செலுத்து. இருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தாக்கம், இயேசுனுடைய தாக்கம், அவருடைய பிரசன்னத்தின் தாக்கம். பேசித்தான் ஒரு ஆளை தோத்திரம் தேவன் பக்கம் இழுக்கணுங்கிற அவசியம். இன்னும் சொல்ல போனா பேசி பேசிய கொன்னுகிட்டு இருக்கோம். நம்ம மைக்கு வந்தா கடிச்சு கதறி உள்ள முழுங்கி தின்று ஏப்ப விட்டுறது. ஏசுறத்தஞ்சயம். பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3 கேட்டா கேளு, செத்தா சாவு அப்படிங்கிற மாதிரியே பேசியாக்கும் இன்னைக்கு ஜனங்களை கொன்னுகிட்டு இருக்கோம். அங்க ஏசுநாதர் ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல, பிரசங்கம் எல்லாம் பண்ணல. ஜஸ்ட் சகை வீட்டுக்குள்ள போனார், அவ்வளவுதான். எல்லைகளை சுதந்தரிப்பீர்கள். உங்களை கர்த்தர் அப்படி பயன்படுத்த போறாரு. உங்களை குறிச்ச தேவ திட்டமே அதுதான். நீங்க பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. எல்லைகளை சுதந்தரிக்க போறீங்க. பலுகி பெருக போறீங்க. தேவ திட்டம் உங்களை கொண்டு தேசத்துல நிறைவேற போகுது. ஆமென். பயன்படுகிற சந்ததிய தோத்திரம் நீங்களும் நானும் எழுப்பணும். இப்ப யாக்கோபு ஆண்டவர் அவன் மாமா வீட்டுக்கு அனுப்புறாரு. தோத்திரம் தூரமான ஒரு எல்லைக்கு அனுப்புறாரு. எதுக்காக? தோத்திரம் ஒரு பெரிய திட்டம், யாக்கோபு அறியாத ஒரு பெரிய திட்டம் யாக்கோபுக்காக அங்க காத்திருந்துச்சு. எங்க? மாமனார் வீட்டுல. என்னென்ன காத்திருந்துச்சு? லேயாள் காத்திருந்தாள், ராகேல் காத்திருந்தாள், சிலுப்பாளு பில்லுக்காளு, சிலுப்பாளு பில்லுக்காளு, அப்படி ஒரு 2 டிக்கெட் காத்திருந்துச்சு. இதெல்லாம் யாக்கோபு யோசிக்கவே. நிறைய பேர் இப்ப யோசிக்காதீங்க, நமக்கு 4 இருக்குன்னு கொன்னுடுவார் ஏசுறத்தஞ்சயம். அது நான் யாக்கோபு லைஃப்ல சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 4 ஏன் கொடுத்தாருன்னா, இந்த 4க்குள்ளதான் ரூபன், சிமியோன், செபுலோன், இசக்கார், லேவி, காத்து, நப்தலி, ஆமென் சொல்லுங்க, யோசேப்பு, பென்யமீன், அந்த 12 கோத்திரமும் அங்க காத்திருக்கு. இந்த 12 கோத்திரம் தான் ஒரு தேசமா மாறப்போகுது. இந்த 12 கோத்திரத்துல தான் ஒரு கோத்திரம் யூதா. அந்த யூதா கோத்திரத்தில் தான் யூத கோத்திரத்தின் சிங்கம், மனு குலத்தின் ரட்சகர் இயேசு. இந்த மாஸ்டர் பிளான் எதுவுமே யாருக்கு தெரியாது? சொல்லுங்க. இன்னைக்கு ஞானசான எடுத்த டிக்கெட்டுக்கு சொல்றேன். தோத்திரம் ஏதோ தண்ணிக்குள்ள முக்கிட்டாக நனைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்காத. சோத்திரம் ஏதோ ஒரு பேர் வச்சுட்டாக சோத்திரம் முடிஞ்சு வச்சு நினைக்காத. நீ அறியாத ஒரு சிந்தனைக்கு எட்டாத ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர் திட்டத்தை உனக்காக உள்ளங்கையில கர்த்தர் வரைஞ்சிருக்கிறார்.
உட்காந்து பிரசங்கம் கேட்கறதுனால நீங்க என்னமோ கீழே நின்று பிரசங்கம் பண்றதுனால மேடையில் உட்காந்துருக்கனாக இவங்க என்னமோ மேல, அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒரு சண்டை இழுத்துட்டு போவோம். அல்ல சொல்லுங்க. அப்பா எங்களை அழைச்சவர் தான் உங்களையும் அழைச்சிருக்கிறாரு. ஆமேனா? எங்களை குறிச்ச ஒரு திட்டம் வச்சிருக்கிறவர் தான் உங்களை குறிச்ச ஒரு திட்டமும் வச்சிருக்கிறாரு. நாங்க எல்லாரும் ஒரே ஒரு நாள் டவுசரை போட்டு அங்கதான் உட்காந்துருந்தோம். ஆமேனா? அங்க உட்காந்துருந்த எங்களை தான் இன்னைக்கு தூக்கி உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நீ ஆமேன் சொல்ல முடியும்னா, தேவ திட்டம் உங்களை குறிச்சு பெருசுன்னு நம்ப முடியும்னா, அந்த திட்டத்துக்கு அர்ப்பணிக்க முடியும்னா, ஓ நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது யாக்கோபே, உன்னை எதற்காக அழைச்சேனோ, உன்னை குறித்த உள்ளங்களை எதை வரைஞ்சிருக்கிறேனோ, எதையெல்லாம் செய்வேன்னு உனக்கு சொல்லி இருக்கிறேனோ, அது எல்லாத்தையும் நிறைவேற்ற போறேன், நிறைவேற்றி முடிப்பேன். உன்னை கைவிட மாட்டேன். நீ பலுகி பெருகுவ, நீ பரந்த எல்லைகளை சுதந்தரிப்ப, நீ பயன்படுகிற ஒரு எழும்புவான். யோசேப்பு எழும்புவான், பென்யமீன் எழும்புவான், யூதா எழும்புவான். அப்படிப்பட்ட சந்ததிய, பயன்படுகிற பிரகாசிக்கிற சந்ததியை நீ எழுப்புவ. இவங்க ரட்சிப்பட மாட்டாங்க, அவங்க ரட்சிப்பட மாட்டாங்க, இவங்க ஆண்டரை ஏத்துக்கிற மாட்டாங்க அப்படின்னு நாமளே சொல்லிடுறது. ஆளுகளும் வாய்களும் அவங்க ரசிக்கப்பட மாட்டாங்க, அவங்க ரசிக்க. அதுலேயும் பொதுவாக இந்த யங் ஜெனரேஷனை இவங்க தேரவே மாட்டாங்கன்னு சொல்லுது சபை. ஜீரணிக்கவே முடியல. இளம் தலைமுறையில் அதெல்லாம் அதுகளில் வேற மாதிரி போயிட்டு இருக்கு, அதுகெல்லாம் சர்ச்சுக்கு வராது அப்படின்னு நான் சாட்சிக்கு சொல்கிறேன். போன மே மாதம் மட்டும் 3 யூத்து கேம்பில் போய் பேசினேன். 3 யூத்து கேம்பில் பேசினேன். இந்த 3 யூத்து கேம்ப்லேயும் ஒரு கேம்பில் 1500 பேர், ஒரு கேம்பில் 700 பேர், ஒரு கேம்பில் 2800 பேர். தோத்திரம் எல்லாம் கூட்டி பார்த்தா அன்னைக்கு நான் போட்டேன் 4900 பேர். 3 வாரம் அடுத்தடுத்து நடந்துச்சு. நான் போய் பிரசங்கம் பண்ண, மற்ற பிரசங்கியார்களும் வந்து பேசினாங்க. நான் எல்லா நாளும் பேசிடல. அந்த கேம்பில் ஒரு நாள் தான் பேசினேன். 3 கேம்ப்லேயும் ஒரு நாள் பேசினேன். ஒரு கேம்பில் 2 நாள் பேசினேன். அப்போது 4800 பிள்ளைங்களை, 4900, என் கணக்கு 4900 பிள்ளைகளை 3 வார இடைவெளியில் நான் சந்திச்சிருக்கேன். நான் அவங்களோட ஆண்டுடைய வார்த்தையை பேசியிருக்கேன். நான் எப்படின்னா, குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு பிரசவம் பண்ணும் போதெல்லாம் ஆல்ட்ரு கால் கொடுத்துருவேன். தோத்திரம் கடைசியில் அவங்க எத்தனை பேர் ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க, ஊழியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்பேன். பார்த்தா சோத்திரம் குறைஞ்சது ஒரு 80% 90% பிள்ளைங்க முன்னால வந்து கையை தூக்கி கண்ணீரோட ஒப்பு கொடுத்துச்சு. என் கணக்குக்கு ஒரு 900 விடு, 4000 பிள்ளைக தங்கள் ஜீவனை, தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்துச்சு. சிலர் அதுல முழு நேர ஊழியத்திற்கென்று தங்களை அர்ப்பணிச்சாங்க. அப்படின்னா the next generation is ready to accept Jesus as their personal savior. இயேசுவை அவங்க ரட்சகரா ஏத்துக்கிறதுக்கு அடுத்த தலைமுறை ஆயத்தமா தான் இருக்கு. இளம் தலைமுறை ஆயத்தமா தான் இருக்கு. சும்மா கவர்ச்சியில் அங்க ஓராகன்னு சும்மா கதை கட்டிக்கிட்டு இருக்காத. எவங்க எங்க வேணாலும் போட்டும். ஏசு அதை விட பெரிய கவர்ச்சி நாயகர். அவர்கிட்ட இந்த யங் ஜெனரேஷன் வர்றதுக்கு ஆயத்தமா தான் இருக்கு. 4900 பிள்ளைய கண்ணீரோட வந்து ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் என்கிட்ட பேசுறார். என்னடா கால்குலேஷன் போடுறீங்க? என்கிட்ட பேசுறத சொல்றேன். இன்னும் அடுத்த ஜெனரேஷனை பத்தி கால்குலேஷன் போடுறீங்க. நீ தானே பேசுற, நீ தானே முன்னாடி இருந்து இப்ப கூப்பிட்ட, நீ தானே பாக்குற. என் பிள்ளைகளை அழுகிறத பாக்குறலடா, ஒப்பு கொடுக்கறத பாக்குறலடா. என் பிள்ளைகடா, இவர்களுக்காக ஒரு ரத்த சிந்தனண்டா. ரட்சிப்பு என்னுடையதுடா. இவர்களை ரட்சிக்க நான் வல்லவர். நீ என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறது? இன்னொன்னு சொல்லவா, முந்தின தலைமுறையை பார்க்கலும் பிந்தைய
பின்பற்றின தலைமுறையின் மகிமை பெரிது. இதுவரைக்கும் சாதித்த தலைமுறையை விட இந்த கடைசி நாட்களில் எழும்புகிற தலைமுறை சாதிக்க போகிறவைகள் பெரிது. கர்த்தர் உங்களை குறித்து அப்படிப்பட்ட திட்டத்தை வச்சிருக்கிறார், அப்படிப்பட்ட எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். ஆமெனா? பிரசங்க ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. வயிற்று வலி, இடுப்பு வலி, முதுகு வலி. ஏதாவது ஒரு வார்த்தை பேசினானா? பேச மாட்டானா இவன்? நான் தான் பேச மாட்டேனே. அல்ல சொல்லுங்க. அதை பேசுறதுக்கு நான் வரவே இல்லை. அதுதான் நான் அப்போதே சொல்லிட்டேனே. பல வெரைட்டி ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அதற்கென்று வருவார்கள், அதற்கான ஊசியை போடுவார்கள், போவார்கள். நான் வேற மாதிரி ப்ரோ. அல்ல சொல்லுங்க. அப்போ நீங்கள் பலுகி பெருகணும், நீங்க பரந்த எல்லைகளை சுதந்தரிக்கணும், நீங்க பயன்படுகிற ஒரு சந்ததி இந்த உலகத்துல எழுப்பணும், 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 எழுப்பணும். இதுதான் உங்களை குறித்த தேவனுடைய திட்டம். இதத்தான் யாக்கோபுக்கு சொன்னார். யாக்கோபுக்கு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, ஏசரத்தஞ்சயம் இதுக்காக நீ பிரயாணம் பண்ணுவீல, ஸோ அதனால நீ போகும்போது நான் உன் கூட இருப்பேன், நீ திரும்பி வரும்போது உன் கூட இருப்பேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது கைவிடுவது கைவிடுவது. உங்களை எதுக்கு பிடிச்சாரோ அதை நிறைவேற்றாம விடவே மாட்டார், விடவே மாட்டார். உங்களை குறித்து உள்ளங்கையில என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றாம விடவே மாட்டார். சில சமயத்தில் நீங்களே கையை விட்டுட்டு போனாலும் மல்லு கட்டி மறுபடியும் உங்களை இழுத்து வச்சு நிறுத்தி உங்க மூலம் நடத்த வேண்டியதை நடத்தி முடிப்பார். அவர்தான் கர்த்தர். இருக்கீங்களா? சரி. யாக்கோபு லைஃப்ல என்னதான் வாக்கு தத்துவம், வார்த்தை, தேவனுடைய சத்தம் வந்தாலும் எல்லாமே அவருக்கு சாதகமா இருந்துடல. எப்பொழுதுமே ஆவிக்குரிய லைஃப்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். அழைப்பு நம்ம மேல இருக்கலாம், அபிஷேகம் நம்ம மேல இருக்கலாம், வார்த்தை நமக்கு இருக்கலாம், வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கலாம், நம்மளை குறித்து தேவனுக்கு மிகப்பெரிய திட்டமெல்லாம் இருக்கலாம். கண்டிப்பா அது நடக்க போறது நிச்சயம், கண்டிப்பா நிறைவேறும். அதுவரை தேவன் நம்மளை கைவிட போவதும். ஆனா எல்லாம் நமக்கு சாதகமா இருக்கும்லாம் நினைஞ்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. இப்போ நானும் தான் பிரசவம் பண்றேன், எல்லாருமே தூங்காம பிரசவம் கேட்பாங்க அப்படின்னு என்னால சொல்லிடுற. ஒரு 2 பேர் தூங்கத்தான் செய்வாங்க. என்ன பேச்ச காணா? எல்லாமே நமக்கு சாதகமா இருந்துரும். கல்யாணம் பண்ணத்தான் செஞ்சோம். நம்ம நினைச்ச மாதிரியாவா புருஷன் இருக்காரு? நம்ம நினைச்ச மாதிரியாவா பொண்டாட்டி இருக்கு? மாமியா சொல்லவே வேணாம். அப்ப எல்லாமே அப்படி இப்படித்தான் இருக்கு. அதுக்காக இந்த புருஷனை விட்டுட்டு வேற புருஷன்ட்ட போகவும் கல்யாணத்தை மாத்தி பண்ணவும் முடியாது. என்ன பேச்ச காணா? நம்மளை அழைச்சதுதான். சூழ்நிலைகள் மாறா இருக்கலாம், எதிர்மறையா இருக்கலாம், சாதகம் இல்லாம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது கைவிடுவது. ஆமென். இப்போ ஒரு 4 பாயிண்ட் நான் யாக்கோபு லைஃப்ல இருந்து சொல்ல போறேன். ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் தரிசனம் வந்தும், அழைப்பு வந்தும், வாக்குத்தத்தம் வந்தும் வந்துச்சு. ஆனா கர்த்தர் யாக்கோபை கைவிடலை. கர்த்தர் யாக்கோபை சொல்லுங்க. பகைவர்கள் விரோதமாய் எழும்பினாலும், சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும். வெரி குட். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது. அல்லையா? சொல்லுங்க. பயங்கள் உன்னை சூழ்ந்தாலும், சொல்லுங்க. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. வெரி குட். ஆமென் சொல்லுங்க. பாவங்கள் பலவீனப்படுத்தினாலும், சொல்லுங்க அந்த வார்த்தைய. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது. வெரி குட். என்ன நீளமா பேசுறான். சோத்திரம். பாயிண்ட் அப்படித்தான் வருது. அல்லையா? சொல்லுங்க. பஞ்சம் பாதிக்க நினைத்தாலும், சொல்லுங்க.
நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவது. 4 விஷயம் இங்க. 1 பகைவர்கள், 2வது பயம், 3வது பாவம், 4வது பஞ்சம். வேணா 5 நீங்க சேர்த்துக்கிட்டா பாடுகள். நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த 4 சேர்ந்தது தான் பாடு. அதை தனியா பிரிக்க வேணான்றேன். அல்ல சொல்லுங்க, இந்த 4 ஒன்னா சேர்ந்ததான் என்னது? பாடு. ஆவிக்குரிய வாழ்க்கையில கண்டிப்பா வரும். அதுலயும் நீங்க அழைக்கப்பட்ட நபரா இருந்தா இந்த 4 அடிக்கடி வரும். என்ன பேச காணா? உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது உண்மைன்னா, இந்த 4 கோணத்துல உங்களை ஒரு வழி பண்றதுக்கு அப்பப்ப வந்துக்கினே இருக்கும். ஆனா ஜெயிக்க போறது சொல்றா வர ஒரு சொல்லுதா வர சோதரா, ஜெயிக்க போறது நானு, ஜெயிக்க போறது சபை. யாக்கோபு அழைக்கப்பட்டவன். ஆமேனா? இப்ப பாருங்க, முதல் பாயிண்ட்டுக்கு வருவோம். பகைவர்கள் என்ன சொன்னாரு? விரோதமாய் எழும்பினாலும். இப்போ யாக்கோபு 28 அதிகாரத்தில் ஆண்டவர் அவனை சந்திக்கிறாரு, வார்த்தையை கொடுக்கிறாரு, தரிசனத்தை கொடுக்கிறாரு, கிளம்பி போயிட்டான். 29வது அதிகாரத்தில் அவனுக்கு கல்யாணம் நடக்கு. ஏசரத்தஞ்சயம் மாமா வீட்டுக்கு போயிட்டான். 29 அதிகாரம் 30வது அதிகாரம், இந்த 2 அதிகாரத்தையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிள்ளைங்கள்லாம் பிறகுது. அவனுக்கு இல்லை, அவன் மனைவிமா இருக்கு. அல்ல சொல்லுங்க, பிள்ளைகள்லாம் பிறகுது. அப்புறம் ஆடு மாடெல்லாம் பெருகுது, ஆசீர்வாதம் எல்லாம் பெருகுது. பெரிய ஆளாக்கிட்டார். கையை உயர்த்திராமேனா? ஒன்று விளையுங்க, நீங்க தேவனுடைய வார்த்தையில நின்னீங்கன்னா பெரிய ஆளாத்தான் மாறுவீங்க. அன்றே ஆமேன் சொல்றவங்களை மட்டும் ஆசீர்வதிங்க. இயேசுவை ஆராதிக்கிறவே கையேந்துகிறவனா இருக்க வாய்ப்பே இல்லை. இன்னொருத்தனுக்கு முன்னாடி நின்று கையை கட்டி ஏதாவது கிடைக்குமா, போடுவானா, தருவானா, இவன்ட்ட வாங்கி அங்க கொடுக்கலாமா, அவன்கிட்ட வாங்கி இங்க கொடுக்கலாமா, இதை அதுல போட்டு பெரட்டலாமா, இதை அதுல போட்டு உருட்டலாமா, அப்படிங்கிற மாதிரி அவன் இயேசுவோடைய பிள்ளையா இருக்க வாய்ப்பு சொல்லுக்கா. நாம் ஐஸ்வர்யமாகும்படி அவர் நம் நிமித்தம். நான் 1992ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன். கிட்டத்தட்ட 34 வருஷம் முடிஞ்சு வச்சு. இந்த 34 வருஷத்துல 10 பைசா, நான் பலிபீடத்திலிருந்து சொல்றேன், 10 பைசா நான் எந்த மனுஷன்டையும் கடன் வாங்கினதில்லை. எனக்குள்ளே நான் ஒரு 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 பொருத்தனை பண்ணி வச்சிருக்கேன். என்ன பொருத்தனைனா, ஒரு ஜெபம். என்ன ஜெபம்னா, ஆண்டவரே நான் யார்ட்டையாவது கடன் வாங்கினா அன்னைக்கு செத்து போயிடணும்னு. ஐயோ, அல்ல சொல்லுங்க, நீங்களும் அப்படி பண்ணுங்கன்னு நான் பிரசங்கம் பண்ணல. அல்ல சொல்லுங்க, ஒரு மாதிரி என்ன மாதிரி பைத்தியமா இருந்தா பண்ணுங்க. நான் அப்படி பண்ணி வச்சிருக்கேன். இது ஒண்ணுன்னு மட்டும் நினைக்காதீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அது இப்போ வேணாம், இந்த ஒன்று போதும். ஆண்டவரே நான் என்னைக்காவது கடன் வாங்கணும்னு கையை நீட்டினா அன்னைக்கு செத்து போயிடணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணி. அப்போ நிச்சயமா நான் உசுரோடு இருக்க தான் விரும்புவேன். அதனால நான் கை நீட்ட மாட்டேன். அதனால நான் கடன் வாங்க சொல்லு. ஏன் அப்பா என்ன அழைச்சவர் என்ன ஆசீர்வதிப்பார். இன்னொருத்தன் வயிறு எரிகிற மாதிரி என்ன ஆசீர்வதிப்பார். இங்க யாக்கோபு ஆசீர்வதிச்சதான் அவன் மாமனார் வயிறு கபா 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 கபா. லாபான் வயிறு என்ன செய்தான்? எரியுது. இவன் மந்த பெருகுதடா, இவனுக்கு ஐஸ்வர்யம் பெருகுதடா, ஐயோ அப்படின்னு லாபான் கபா 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 கபான்னு எரியுது அவன் வயிறு ஒவ்வொரு நாளும். நான் ஒன்னு சொல்றேன், நீ கர்த்தர் பிள்ளையா இருந்தா அடுத்தவன் வயிறு எரியிற மாதிரியே ஒன்னு ஆசீர்வதி. ஆனா நீ அவர் வார்த்தையில் என்ன செய்யணும்? நிக்கணும். அவர் உறவுல என்ன செய்யணும்? அவர் முகம் மட்டும் என்ன செய்யணும்? பார்க்கணும். 2
2-3 வாரத்துக்கு முன்னாடி போன மாசத்துல சர்ச்சு பில்டிங் போயிட்டு இருக்கு. இந்த கேம்புக்கான பில்டிங் கட்டிட்டு இருக்கிறோம். அப்போ 100 அடி நீட்டு 40 அடி அகலம் 4000 ஸ்கொயர் ஃபீட்ல காங்கிரீட் வேலை போயிட்டு இருக்கு. ஆண்டவர் கொடுக்க 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 வேலையை செஞ்சுட்டு இருந்தோம். கடைசியா காங்கிரீட் வேலை, கம்பியெல்லாம் கட்டியாச்சு, சென்ட்ரிங் வேலை முடிஞ்சிட்டு நாளைக்கு காங்கிரீட் போடணும். இன்ஜினியர் வந்து சொல்லிட்டு போறாரு, நாளைக்கு போட்டுருவோம் சார். காசு கொடுக்கணுமே, தோத்துறோம். எவ்வளோ சார் அப்படின்னு நான் கேட்டேன். 4 லட்சம் சார் அப்படின்னாரு. அப்படியா? என்கிட்ட 3 லட்சம் இருக்கு, தோத்துறான். அந்த 3 லட்சமும் கர்த்தர் கொடுத்தது, தோத்துறான். அந்த பில்டிங்காக கொடுத்தது. எதுக்காக கொடுக்குறாரோ அதுக்காகத்தான் செலவு பண்ணுவேன் நான். 3 தானே இருக்கு, இன்னும் 1 வேணுமே. இவர் நாளைக்கு போடலாம்ன்றாரு, காசு இல்லையே, தள்ளி போடலாம்னு பார்த்தா மேஸ்திரி சொல்றாரு எல்லாம் இந்த என்னது இந்த வாடகைக்கா வாங்கிட்டு வந்திருக்கு நிற்கிற காலு, தோத்துறோம். அந்த ஜாமான்லாம் ஒரு நாள் தள்ளி போனாலும் அந்த ஒரு நாள் வாடகை எக்ஸஸ் ஆகும். ஆனாலும் நாளைக்கு போட்டே ஆகணுன்றாரு மேஸ்திரி. இன்ஜினியர் அதை விட ஆர்வமாக இருக்கார், ஏன்னா காசு அவருக்கு வரும்ல, தோத்துறோம். ஆனாலும் போடணும்ன்றார், எல்லாரும் போடணும்ன்றார். என்ன போடுறதுல இருக்காது. நான் என்ன பண்றேன்னு தெரியல. சரி, ஏஸ் இருக்காரு, காசு இல்லை ஆனா ஏஸ் இருக்காரு, போட்டுடலாமியான்னு அல்ல சொல்லுங்க. அவர் கிளம்பி போயிட்டாரு. சாயங்காலம் வந்து அந்த இந்த மிஷினில் போடுறாங்களே, அது என்ன ரெடி மிக்ஸில் போடுறாங்க. இது வரைக்கும் நம்ம ஊழியத்தில் ரெடி மிக்ஸில் போட்டதே இல்லை, எல்லாம் அந்த ஆளுகளை வச்சு போடுறது, தோத்துறோம். புதுசாக மிஷின்லாம் கொண்டு வந்து முத நாளே இறக்கிட்டாங்க. நானும் பக்கத்தில் நின்று வேடிக்கை இடிக்கலாம் பார்த்தேன். ஆனால் காசு இல்லை. ராத்திரி போய் ஜோம் பண்ணுறேன், ஆண்டவரே காலையில் வந்துருவாங்கப்பா, போடணும்ப்பா அப்படின்னு ஜோம் பண்ணுறேன். ஆண்டவர் தான் உசுப்பேத்துறதுல மன்னனாச்சே. அவர் பயங்கரமான ஆளு. திடீர்னு ஒரு வார்த்தை வருது, காற்றையும் காண மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், இந்த பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். உன்னைய மனைவிட்ட காற்றையும் பார்க்க மாட்டோமா, மழையும் பார்க்க மாட்டோமா, பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். நான் ஒரு லூசு, அது 2ஆம் நம்பர் லூசு. நாங்க 2 பேரும் லூஸ் அல்லையா சொல்லுங்க. அப்படியா ஆண்டவர் அப்படி சொன்னாரா, அப்ப நிரப்பிடுவார் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. எஸ் ரத்தன்ஸ். நம்ம என்கரேஜ் ஆனது பத்தாதுன்னு அவங்களே என்கரேஜ் பண்ணி விட்டாச்சு. ஐயோ காத்தடிக்காது, மழை வராது, ஆனா பணம் வரப்போதுரா பணம் வரப்போதுரான்னு நானும் ராத்திரிலாம் தோத்திரம் பண்றேன். காலைல 7 மணிக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஏங்க ஒரு கிராமமே வந்துருக்குதுங்க, தோத்திரம். அந்த காங்கிரீட்டை போடுறதுக்கு மேஸ்திரி கூட ஒரு 20 பேர் வந்திருக்கான், இன்ஜினியர் கூட ஒரு 6-7 பேர் வந்திருக்கான். சபையில நம்ம ஆளுகள்லாம் வந்துட்டு, தோத்திரம் வேடிக்கை வாங்க, தோத்துறோம். இல்லை நம்ம சர்ச்சில் காங்கிரீட் போடுறாங்க, நம்ம சர்ச்சில் காங்கிரீட் போடுறாங்க. இங்கே நான் காசு தேவையோடு இருக்கேன், ஒத்தாள் கொடுக்கல, தோத்துறோம். எல்லாம் வந்துருச்சு, தோத்துறோம். மத்தியானம் அம்புடுக்கு சோறும் போடணும். என்ன பேச்ச காணும், அங்கே காங்கிரீட் இங்கே எப்படின்னு தெரியல, காங்கிரீட் போட்டால் அன்னைக்கு சோறு போடணும், தோத்துறோம். அப்போ எனக்கு பக்குங்குது. இவங்கெல்லாம் சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க. நானும் போய் ஜபத்தை பண்ணி விட்டு எல்லாம் அந்த தொடங்கின உடனே நேரம் ரூமுக்கு வந்து திரும்ப அழுகிறது, ஆண்டவரே காப்பாத்துங்க அப்படின்னு சொத்துறான். எனக்கு மனசுக்கு தோணுதே, உடனே வச்சு போன ஆன் பண்ணி ஜிபே பார்க்குறேன், தோத்துறேன். அந்த சமுத்திர முகமாய் போய் பாரு அப்படின்னு அந்த வசனம். ஆனால ஏதாவது ஜிபே வந்திருக்குமா, யாராவது அனுப்பியிருப்பா, யாராவது அனுப்புவாங்கன்னு தெரிஞ்சு பார்த்தா கூட பரவாயில்ல, எங்கிருந்து வரும்னே தெரியல, ஆனாலும் பார்க்கறது. அதுதான் சொல்லிட்டார, காற்றையும் காண மாட்டான், மழையும் காண, பள்ளத்தாக்கு நிரப்பப்படும், தோத்திரம், ஜிபே நிரப்பப்படும் அப்படின்னு அதை பார்க்குறேன். ஒன்றும் இல்லை, வச்சுட்டு திரும்ப போயிடுறது. திரும்ப போய் அங்கே போய் அவங்களோட நிற்கிறது. ஒரு போண்டா கொடுத்தாங்க, டீ கொடுத்தாங்க, அது நான் தான் வாங்கி கொடுத்தது அல்ல சொல்லுங்க. எனக்கு ஒரு போண்டாவும் டீயும் கொடுத்தாக, குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு கீழே வந்து திரும்ப ரூமுக்குள்ள அழுகிறது, ஆண்டவரே காப்பாத்துங்க, பழையபடி ஜிபே. அப்பவும் ஒன்றும் வரல. அப்புறம் மத்தியானம் ஒரு 1:30-2 மணிக்கு மேலே வரேன், இன்ஜினியர் கீழே வராரு. என்னன்னு கேட்டால், வேலை முடிஞ்சிருச்சு சார். யோ என்ன அது, அதுக்குள்ள வேலை முடிஞ்சிட்டு, ஏன்னா அந்த வேலையெல்லாம் செய்யும்போது 5 மணி 6 மணி வரைக்கும் செய்வாங்க. இது மிஷினு போடுதான், அதனால 1:30க்கே போட்டாங்க. அடப்பாவி, 1:30க்கே போட்டீங்களா, காசை கொடுக்கணுமே, தோத்துறேன். அதனால நான் சொல்றேன், சார் சாப்பிட்டு போகலாம் சார், இருங்க சார், ஏன்னா அது ஒரு 1/2 மணி நேரம் போகும்ல, சாப்பிட்டு போகலாம் சார். அவர் உடனே பார்சல் கொடுத்துருங்க சார்ன்றாரு. அடப்பாவி, பார்சல் கொடுத்துட்டு உடனே போகணுமா? இவர் பார்சல் கேட்கறதுக்குள்ள நம்மளால ஒருத்தன் கொண்டு வந்து பார்சலை கொடுத்துட்டான், தோத்துறான். எப்படி விசுவாசி வச்சிருக்க பாரு.
அவன் நான் அவரை பேசி கரெக்ட் பண்ணி உட்கார வைக்கலான்னு பார்க்குறேன். நம்மளே பார்சலை கொண்டு வந்து கொடுத்துட்டான். அவர் பார்சலை கையில் வாங்கிட்டு, சார் நான் கிளம்புறேன் சார், என்ன பணம் கொடுங்க சார்ன்றாரு. சோத்திரம். என்கிட்ட 3 லட்சம் தானே இருக்கு. ஏசு ரத்தம் வந்து வாசலில் உட்கார வச்சு, ஆண்டவரே காப்பாத்துங்க, பக்கு பக்கு பக்குன்னு அடிக்கி பழையபடியும் ஜிபே நோண்டுறேன், ஒன்றும் வரல. சோத்திரம். அப்போ ஒரு 1.5 லட்ச ரூபா கையில் காசாக இருந்துச்சு, கேஷு. அந்த கேஷை கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டேன். பாக்கி பணம் அப்படின்னாரு. பாக்கி பணம் நான் அந்த ஜிபேல அனுப்புகிறேன், பாக்கி 1.5 இருக்கு, ஜிபேல அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சுட்டு ஜிபே அவ்வளவு நேரம் ஜிபே ஓப்பன் ஆச்சு. அந்நேரம் போல ஜிபே மட்டும் சுற்றுதுங்க, ரவுண்டா இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. உடனே சார் சுற்றுது சார் அப்படின்னு அவரை, சுற்றுது சார். அவரும் பார்க்குறாரு, ஆமாம் சுற்றுது சார், ஆமாம். திரும்ப ஒரு ஆன் பண்ணி திரும்ப சுத்துது சார். இப்படி 2-3 முறை ஃபோன்பே ஆன் பண்ணா ஃபோன்பே சுத்துது சார் அப்படின்னு. உடனே அவரு, ஆமா சார் ரொம்ப ஓவராகவே சுத்துது, நீங்க ஒன்று பண்ணுங்க சார். அவன் சொல்றான், நீங்க ஒன்று பண்ணுங்க சார், எப்போ இது சுத்தாம நிக்குதோ அப்போ பணத்தை அனுப்புங்க சார், நான் போறேன் சார். கை தட்டுறிய எதுக்கு? அப்ப அந்த ஆள் போயிட்டான்னா காசு கொடுக்க வேண்டாம் தானே நீ கை தட்டுற. அது எப்படி கை காசு கொடுக்காம இருக்க முடியும்? நம்ம கர்த்தருடைய ஊழியக்காரனாச்சுல. அவர் போன உடனே தோத்திரம் பண்ணி திரும்ப ஒர்க்கா சுவிட்ச் ஆஃப் பண்ணி திரும்ப ஆன் பண்ணி அப்படி இப்படி ரெடி பண்ணி ஒர்க் ஆயிடுச்சு. இருந்த பணத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புகிறேன். சார் ஒரு 40 வந்துருச்சா பாருங்க, சோத்திரம். 40 இல்லை 40 வந்துருச்சா பாருங்க, போட்டு விட்டுருக்கேன். அப்படி இப்படின்னு அவர்கிட்ட சோத்திரம் பேசிக்கிட்டே இருக்கேன். கடைசியில் பார்த்தா 3 லட்சமும் முடிஞ்சு வச்சு. சோத்திரம். 3 லட்சம் என் கொஞ்சம் பணம் இருந்துச்சு, மனைவி இதில் பணம் இருந்துச்சு, எல்லாத்தையும் சேர்த்து 3 லட்சம் முடிஞ்சு வச்சு. இப்போ திரும்ப ரூமுக்குள்ளே போகிறேன். ஐயோ அதே 3 தானப்பா முடிஞ்சிச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரியலையே, உசுப்பேத்தினிகளே. சோத்திரம். நான் உங்களை நம்பி நிற்கிறவன்ப்பா, உங்க வார்த்தையை நம்பி நிற்கிறவன்ப்பா. இது கடலை என் காதில் வருது. விசுவாசிகள்கிட்ட சொல்லலாம், அங்கே வீட்டில் நகை இருக்கு, அதை வாங்கி பெரட்டி கொடுத்துடலாம், அப்புறம் நம்ம அடுத்த வாரத்தில் கூட அவங்களுக்கு தந்துடலாம், அப்படி இப்படின்னு காதுக்கு வருது. கொன்னுடும் கொதவலை நெரிச்சு. ஏசு ரத்தம் செய்யும். அந்த பேச்சே பேசக்கூடாது, அந்த பேச்சே என் காதுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஏசு ரத்தம் செய்யும். என் அப்பா அதை விட பெரியவர் அப்படின்னு ரூம்ல போய் 3-3:30 மணிக்கு இருக்க அழுகிறேன். இப்ப பாரு ஜிபே என்னார். ஏசு ரத்தம் செய்யும். ஓபன் பண்ணா 90,000 விழுந்திருக்கு. எனக்கு தேவை 1 லட்சம், 90 விழுந்திருக்கு. இதுக்கு இடையில என் மனைவி இடையில வந்து அவங்களும் கேட்பாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க, என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு, மழை வெஞ்சிச்சா இல்லையே சொல்லுங்க, தண்ணி வந்துச்சா. நான் சொல்றேன், இன்னைக்கு மிச்சம் எடுக்கிறோம் போ, காசே வரல, என்ன சொல்றது, மிச்சம் எடுக்கிறோம் போ, ஏரியா விட்டு காலி பண்ண இல்ல சொல்லுங்க, மிச்சம் எடுக்கிறோம். இப்ப பார்த்தா 90,000 விழுந்துட்டு. யாரா அவருன்னு சொல்லி பார்த்தா ஒரு பரிதாபமா கஷ்டப்படுற ஒரு ஏழை ஊழியக்காரன் சென்னையில் இருக்கிறாரு. எதுக்குடா இதை அனுப்புனாருன்னு எனக்கு புரியவே இல்லை. உடனே அவருக்கு ஃபோன் பண்றேன். தோத்துறோம். உடனே அவரு, பாஸ்டர் 90 வந்துச்சா, அதுக்கு தான் ஏன் ஃபோனே பண்ணேன், எதுக்கு 90 வந்துச்சு, இல்லை பாஸ்டர் இன்னும் 10 வருதுன்றாரு. நான் அனுப்பிச்சுட்டு இருக்கிறேன், நீங்க அந்த கேப்ல போன் பண்ணிட்டீங்க, இன்னும் 10 நான் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன், நீங்க போனை வைங்கன்றாரு. போனை வச்சா தான் இன்டர்நெட் வேலை செய்யும், போனை வைங்க, இன்னும் 10 வருது. என்ன நான் கேட்டது ஒண்ணும் இல்ல. ஆமா அல்லேலூயாவா. இயேசு ரத்தம் ஜெயம். இப்ப அவரை கூப்பிடுறான், இன்ஜினியரை திரும்ப கூப்பிடுறா, இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை அவர் கையில் கொடுத்தா அவர் சொல்றாரு, சார் உங்களுக்கு வந்து சார் அப்போ நான் சொன்னது நல்ல தான் சார், ஆனால் ஒரு 20,000 சொத்துறோம் உங்களுக்கு ஆஃபர் சார். அச்சோடு தோத்துறோம், 20,000 ஆஃபர் சார்னா. ஆஃபர் இல்லையா, கொஞ்ச நேரத்துக்கு நான் முன்னாடி பண்ண அறிக்கை. தோத்துறோம். மிச்சம் எடுப்பேன்னு சொன்னல, அந்த மிச்சத்தை எடுத்துக்கொண்டே மனைவிட்ட காட்டுறேன். இருக்கிறீங்களா? ஏதாவது புரியுதா? நீங்க கர்த்தரை நம்பி தேவனுடைய வார்த்தையில தேவ சத்தத்துல நின்னீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் எந்த மனுஷங்கிட்டையும் நீங்க கையேந்தணுங்கிற அவசியம், நீங்க கடன் வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. தேவன் கொடுத்தா செய்யி, இல்லட்டா சாவு. ஒன்னும் சொல்லல, என்ன நானே சொல்லிக்கிறது. யோ நம்மளை சொல்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மாத்திட்டான் பாரு. அல்லேலூயா. அந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்சதா? அப்ப அந்த மாதிரியும் தான். அல்லேலூயாவா. தேவனை சார்ந்து நில்லு, கொடுத்தா தின்னு, கொடுத்தா செய்யி, இல்லைன்னா சாவு. ஆனா ஒன்னு சாவ விட மாட்டாரு, தருவாரு, ஆசீர்வதிப்பார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும்
பாருங்க, லாபானுக்கு பிடிக்கல. லாபான் இவனுக்கு விரோதமா பகையா எழும்புறான். இவனை ஆசீர்வதிச்சதுனால. ஆமெனா? இவனுக்கு தீமை செய்ய வர்றான். யாத்ராமத்தில் ஆதியாம புஸ்தகத்தில் அந்த 31வது அதிகாரத்துக்கு நம்ம வருவோம். சோத்திரம். 31வது அதிகாரத்தில் 29 உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் தோத்திரம் நீ யாக்கோபோட நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரியில் என்னோட சொன்னார். அப்போ யாக்கோபுக்கு தீமை செய்ய லாபான் நீங்க பிளான் பண்றான். யாக்கோபை பகைக்கிறான், யாக்கோபை விரோதிக்கிறான், யாக்கோபுக்கு விரோதமாய் அவனுக்கு தீமை செய்ய தீவிரமாய் பிரயாணம் பண்ணி வருகிறான். ஆனால் கர்த்தர் லாபானுக்கு அனுமதி கொடுக்க 32வது அதிகாரத்தில் சோத்திரம் 6ஆம் வசனம் சொல்லுது, அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரனாகி ஏசாவினிடத்துக்கு போய் வந்தோம். ஆமா, அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள. ஏசா எத்தனை பேரோட எதிர்கொள்ள வர்றானா? 400 பேரோட. யாக்கோபை அழிக்கிறதுக்கு, யாக்கோபை விரோதிச்சு, யாக்கோபை பகைச்சு, யாக்கோபுக்கு எதிரா 400 பேரை திரட்டிக்கிட்டு ஏசா புறப்பட்டு வர்றான். அப்போ அங்க யாக்கோபை பகைக்க ஒரு லாபான், யாக்கோபை பகைக்க ஒரு ஏசா எதிராக எழும்பி வந்தார்கள். 400 பேரோடு ஏசா வந்தான். நூற்றுக்கணக்கான பேர் எதிராக எழும்பி வந்தார்கள். கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவது. உங்களுக்கு விரோதமா எத்தனை பகைவர்கள், எதிரிகள், சத்துருக்கள் எழும்பினாலும் ஒன்ன நினைச்சுக்கங்க, என்ன அழைச்சவர் கர்த்தர், எனக்கு வாக்கு பண்ணினவர் கர்த்தர், என்ன உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறவர் கர்த்தர். அதுதான் என் வாழ்க்கையில நடக்குமே ஒழிய, அவர் சொன்னதுதான் என் வாழ்க்கையில நடக்குமே ஒழிய, லாபான் நினைக்கிறதெல்லாம், எதிரி நினைக்கிறது, ஏசா நினைக்கிறது, சத்துருக்கள் நினைக்கிறது, பகைக்கிற கூட்டம் நினைக்கிறது நடக்காது. என் அப்பா எனக்கு சொன்னதுதான், அவர் உள்ளங்கல வரைஞ்சதுதான். சொல்ல மாட்டீங்கள? அல்லேலூயாவா? ஆட்சியில யார் வந்தாலும் நாம பயப்படணும், பதறணுங்கிற அவசியம்லாம் சொல்லுங்க மேடம். ஐயையோ, இந்த கிறிஸ்தவர்களை மாதிரி பதற கூட்டம் யாருமே இல்லை. உலகத்தான் கூட யாரோ ஒருத்தன் வந்தா வந்துட்டு போட்டுன்றான். நம்மால் ஐயோ 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 என்ன ஐயோ. ஒன்னு சொல்லவா, அவர் ஏன் தோத்தார் தெரியுமா? அவரு ஏன் தோத்தார் தெரியுமா? இந்த தோத்ததுக்கு காரணமே பெந்தகோஸ்தே கூட்டம் தான். அவர் தோத்ததுக்கு காரணமே பாஸ்டர் மாதிரி தான். என்ன பேச்ச காணா? இவங்க பண்ண ஜெபம். அப்ப ஜெபம் பண்றது தப்பா? நான் தப்புன்னு சொல்ல, ஜெபத்துல பயன்படுத்தின வார்த்தை. அதாவது, ஆண்டவரே இவர் ஜெயிக்கட்டுன்னு கூட ஜெபிச்சா கூட தப்பு இல்லை. இவங்க ஜெயிக்கட்டும் ஆண்டவரேன்னு ஜெபிச்சா கூட தப்பு இல்லை, அந்த வரைக்கும் கூட போலாம். ஆனா சொல்றது, அவர்கள் தான் சிறுபான்மை காவலர்கள் ஆண்டவரே, அவர்கள் வந்தால்தான் எங்களால் ஊழியம் செய்ய முடியும் ஆண்டவரே, அவர்கள் எங்களை காக்கிற காவலர்கள்னு ஜெபம் பண்ணாம பாரு. டென்ஷன் ஆயிட்டாரு. அப்ப நான் உங்களுக்கு காவலர் இல்ல, நான் உங்களுக்கு காவலர் இல்ல, அவங்க தான் உங்களுக்கு காவலர். வைக்கிறேன்டா வேட்டு, சிவகாசி வேட்டு வைக்கிறேன்டான்னு வச்சாரு. பாவம் அவரு போயிட்டாரு. அல்ல சொல்லுங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இந்த மேல ஒருத்தர் திரும்ப திரும்ப வர்றாரு, ஞாபகம் இருக்கா? 3வது முறையும் வந்திருக்கிறார், ஞாபகம் இருக்கா? நான் ஒண்ணு சொல்லவா, இந்த தேர்தலுக்காக நம்ம பண்ற ஒரு ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கறதே இல்லை. மனசாட்சி உள்ளவங்க ஆமீன் சொல்லுவாங்க. இந்த தேர்தலுக்காக நம்ம பண்ற ஜெபத்தை கர்த்தர் கேட்கறதே இல்லை. அதுக்கு 3 தேர்தல் முடிஞ்சு 4 தேர்தல் முடிஞ்சு எத்தனை தேர்தல் ஆனாலும் நம்ம ஜெபத்தை மாத்துறதே இல்லை. அவங்களுக்கு என்ன ஜெபம் பண்றோம்? மேல அவங்க வந்துடக்கூடாது ஆண்டவரே, நல்ல ஜெபம், தப்பு இல்லை. ஆனா என்ன சொல்றோம்? அவர்கள் வந்தால் எங்களால் ஊழியம் செய்ய முடியாது ஆண்டவரே, அவர்கள் மகா மோசமானவர்கள், அவர்கள் மகா அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் வந்தால் ஊழியத்தையே இல்லாம செஞ்சிருவாங்கப்பா, ஊழியத்தையே அழிச்சிருவாங்க. அப்ப என்னோட பெரிய ஆளா? அவனை சீட்ல உட்கார வச்சு செய்யறேன், உட்கார வச்சு என் ஊழியத்தை செய்யறேன் சொல்லு. அதனாலதான் திரும்ப 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 அவர் வந்து உட்கார்றாரு. இனி அடுத்த முறையும் நம்ம ஜெபத்தை மாத்தல, 4வது முறை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நீ என் மேல கேஷ் கூட போட்டுக்கோ, எனக்கு அதை பத்தி பயம்
இல்ல. ஜெபத்தை மாத்து. அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை. தேர்தல் நடக்கும்போது ஆண்டவர் தேர்தல் உருப்படியா நடக்கட்டும்னு ஜெபம் பண்ணு, நேர்மையா நடக்கட்டும்னு ஜெபம் பண்ணு. நீங்க முன்குறிச்ச ஆளை சீட்ல உட்கார வைங்கப்பான்னு ஜெபம் பண்ணு. போதும் போதும். யார போடணுமா போடுவாரு, யார உட்கார வைக்கணுமோ எல்லா கிரெடிட்டையும் அவருக்கு கொடு. இன்னைக்கு சபை அவரை இப்படி செய்யுங்க ஆண்டவரே, அப்படி செய்யுங்க ஆண்டவரே, இப்படி செய்யுங்க ஆண்டவரே, பெட்டியை கூட மாத்துங்க ஆண்டவரே, பெட்டிக்குள்ள வல்லம புகுந்து போகட்டும் ஆண்டவரே, காபிரியல் அனுப்புங்க ஆண்டவரே, மிகாயல் அனுப்புங்க ஆண்டவரே, ஒன்னு அனுப்பிடுவோம் மேலன்ட்டு இருக்கிறார் ஏசுரத்தன். அல்லேலூயாவா. இந்த பகைவர்களை எல்லாம் பார்க்காதீங்க, படைச்சவரை பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா சிச்சுவேஷன்லையும் சபையோட வேலை, உங்களுடைய என்னுடைய வேலை, நம்மளை அழைச்சவரை நம்மளை அனுப்புனவரை மட்டும் பார்க்கிறது. இங்க ஐயோ லாபம் ஐயோ லாபம் அப்படின்னு சொத்துறோம். யாக்கோபு பதறிக்கிட்டு இல்ல, ஐயோ ஏசா ஐயோ ஏசா அப்படின்னு யாக்கோபு வேற வேற ஐடியா எல்லாம் பண்ணல. இந்த பகைவர்கள் விரோதமா எழும்புற சிச்சுவேஷன்லயும் யாக்கோபு தேவனை பார்க்க யாப்போக்கு நதிக்கரையில தனித்திருக்கிறான். கர்த்தர் சமூகத்துக்கு போறான். சொல்லுங்க. பெனியலுக்கு போறான், தேவ பிரசன்னத்துக்கு போறான், கர்த்தரை பார்க்கறான். என்ன பகைக்க 1000 பேர் எழும்பினாலும் நான் பார்க்க வேண்டியவரை பார்த்தா சோத்திரம். தோக்க வேண்டியவன் தோப்பான், நான் ஜெயிப்பேன். அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை கைவிடுவது சொல்லுங்க. ஒரு அரக்க குணம் கொண்ட சோத்திரம் பார்வோன் சீட்ல உட்கார்ந்து இருக்கும் போதுதான் அந்த சீட்டுக்கு முன்னால கொண்டு போய் மோசேயை கர்த்தர் நிறுத்தினார். 31 ராஜாக்கள் கானான்ல இருந்தப்பதான் மோசே கையில அந்த யோசுவா கையில அந்த ராஜாக்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். உங்களை பகைக்கிறவங்களை பார்த்து, சத்துருக்களை பார்த்து, எதிரா பேசுறவங்களை பார்த்து ஒரு நாளும் பலவீனம் அடையாதீங்க. அவங்களே நினைச்சு புலம்பாதீங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு வாங்க, அவர் முகத்தை பாருங்க, அழைச்சவரை மட்டும் பாருங்க. எத்தனை பகைவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், ஆமென், பயம் உங்களை சூழ்ந்தாலும், இந்த பகைக்கிறவர்களை பார்த்தோம்னா, சூழ்நிலைகளை பார்த்தோம்னா நமக்கு என்னதான் மிஞ்சும்? பயம்தான் மிஞ்சும். அந்த வசனத்தை நான் படிச்சிடுறேன். தோத்திரம் 32ல 7ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு 6ல படிச்சுட்டு வர்றேன். அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டங்களையும் 2 பகுதியாக பிரித்து, அப்படின்னு படிக்கிறோம். பெரிய பயம். இதை கேள்விப்பட்டோன்னே யாக்கோபுக்கு பயம். ஏன்னா மனுஷன் பயம். ஆனா யாக்கோபு அங்க என்ன பண்றான்? 9ஆம் வசனம். பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே. அவன் பார்வை இப்ப யார் பக்கம் போயிடுச்சு? கர்த்தர் பக்கம். அல்லேலூயாவா. ஒரே பயம். இவருக்கு பயந்தா இந்த அரசியல்வாதியை போய் பார்க்கலாமா, அவருக்கு பயந்தா இந்த அரசியல்வாதியை போய் பார்க்கலாமா, இந்த சொந்தக்காரனை பார்க்கலாமா, அந்த நபரை பார்க்கலாமா, இந்த அதிகாரியை பார்க்கலாமா. சபை என்னைக்கு தான் கர்த்தரை பார்க்க போதே இல்ல கேட்க நம்ம எல்லாம் ஒண்ணு திரண்டுருவோம். எதுக்கு ஒண்ணு திரள்றோம்? கர்த்தரை பார்க்க ஒண்ணு திரளுவோம், கலெக்டரை பார்க்க இல்ல. என்ன பேச்ச காணா? இதனால பல பாஸ்டர்களுக்கு என்ன பிடிக்கிறதே இல்லை. ஆனா என்ன மாத்திக்க போறதே இல்லைனா, என் தலைமுறையில் ஒரு எழுப்புதல் தேசத்துல வந்தே ஆகணும். அந்த எழுப்புதலுக்கு என்ன அஸ்திபாரமோ அதை போடுறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். அவர் சமூகம் மட்டும்தான் அஸ்திபாரம், அவர் பிரசன்னம் மட்டும்தான் அஸ்திபாரம், அவர் முகத்தை பார்க்கிற ஒண்ணுதான் நம்ம ஜெயத்துக்கான அஸ்திபாரம். அவர் சபைக்கு சொல்லிட்டார், சார் இந்த கடைசி கால சபை பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். ஏசாயா 2:2 சொல்லிட்டார். சபை தான் உயர்ந்திருக்குன்னு சொல்லிட்டார். சபையை நோக்கி சகல ஜாதிகளும் வரும்னு சொல்லிட்டார். அப்ப சொன்னதை செய்கிற வரைக்கும் சபையை கைவிட மாட்டார்.
அழைச்ச கூட்டத்தை கைவிட, ஒரு யாக்கோபை கைவிடாதவர் நம்மளை கைவிட. பகைவர்கள் விரோதமாய் எழும்பினாலும், பயங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் அவர் நம்மை கைவிட, அவர் நம்மை கைவிட. மூணாவது நான் சொன்னேன் சோத்திரம், பாவங்கள் பலவீனப்படுத்தினால். அல்லேலூயா சொல்லுங்க. இது சாத்தானுடைய மூன்றாவது ஆயுதம். ஒன்று, பகைவர்களை நமக்கு விரோதமாக எழுப்புவான், இல்லாட்டா பயத்தினால நம்மளை மிரட்டுவான். மூணாவது, இந்த பாவம் ஸ்லிப்பாகிறது. 34வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, தீனாள் சொத்துற ஊர் சுத்த போனாள். அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே 1ஆம் வசனத்தில் இருக்கு இல்லையா? ஆமாம், லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை என்ன செய்தானா? யாக்கோபு குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பாவம், அழைக்கப்பட்டவன் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பாவம். இதை தீனாள் தான் பண்ணுனான்னு சொல்லி தீனாள் மேல மட்டும் நம்ம குற்றச்சாட்டுனாலும், இந்த பாவத்தினால பாதிக்கப்பட்டது சோத்திரம் அந்த முழு குடும்பமும். ஆமாவா இல்லையா? யாக்கோபுக்கு நிம்மதி போயிடுச்சு, சமானம் போயிடுச்சு, அண்ணன்மாரெல்லாம் மண்டையை பிச்சுக்கிறான். இதுக்கப்புறம் இந்த சம்பவத்தெல்லாம் படிச்சா அதுல குறிப்பா 2 பேர் 25ஆம் வசனத்திலிருந்து படிச்சா, லேவி சிமியோன் என்ன பண்றான் சோத்திரம், அந்த பட்டணத்துக்குள்ள போய் ஆண் பிள்ளைகள் எல்லாம் ஒரே நாள்ல கொன்னுட்டாங்க. ஒரே நாள்ல கொன்னுட்டாங்க, விருத்த சேதனம் பண்ண வச்சு அவங்கள கொன்னுட்டாங்க. சோத்திரம் அவங்களுக்கு அவ்வளோ வருத்தம், எங்கள் சகோதரி எப்படி பண்ணிட்டீங்களே, எங்கள் கூட பிறந்தவளை இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி. இப்போ யாக்கோபு 30ஆம் வசனத்தில் சொல்கிறான், ஏண்டா அவ தான் பாவம் செஞ்சு தோத்திரம் என்ன படாத பாடு படுத்திட்டான்னு நினச்சா நீங்களும் போய் என்ன செஞ்சீங்க, இந்த கானானியருக்கு நடுவில் என் வாசனையை கெடுத்தீர்களே. நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே. இந்த பாவம் சபைக்குள்ள அழைக்கப்பட்ட கூட்டத்துக்குள்ள இருக்கிறீங்களா? தரிசனத்தோட தேவ திட்டத்தை நிறைவேற்ற யாக்கோபு குடும்பமா பிரயாணம் பண்ணி போகும்போது, யாக்கோபு குடும்பத்துக்குள்ள இருந்த யாக்கோபின் குமாரத்தி ஒருத்தி போய் ஒரு பாவத்தில் விழுகிறா. இப்ப அதனால தோத்திரம் அண்ணன்மார் 2 பேரும் சேர்ந்து பாவம் செய்யறான். சோத்திரம் முழு குடும்பமுமே இப்ப பிரச்சனையில கிடக்கு. இன்னைக்கு சபையில என்ன பண்றான் பிசாசு? நம்ம பெரிய எழுப்புதலை நோக்கி போறோம், தரிசனத்தை நோக்கி போறோம். ஆனா இன்னைக்கு இந்த நவீன காலத்துல சபையை தடுமாற வைக்கிறான். சபைக்கே பிரசங்கம் பண்ணிட்டு கிடக்க வேண்டியதா இருக்கு, சபையில் இருக்கிற ஆளுகளையே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஒன்னு இதுல விழுகுது, ஒன்னு அதுல விழுகுது, ஒன்னு பொய்யில விழுது, ஒன்னு பொறாமையில விழுது, ஒன்னு பெருமையில விழுது, ஒன்னு பண ஆசையில விழுது, ஒன்னு எதிர் வீட்டு ஜன்னல்ல விழுது, இல்லைன்னா சபைக்குள்ளே விழுது. இந்த சுடிதாரை பார்க்கறது, அந்த பேண்ட்டை பார்க்கறது, இப்படியே சபைக்குள்ளேயே லவ் கவ்வுது. ஒன்றும் இல்லையா, மொத்தமாக சேர்ந்து பாஸ்டரை பார்க்கறது. என்ன பேச்ச காணோம்? சரிதான், வாலிய பிள்ளைய தான் செய்துன்னு பார்த்தா கல்யாணம் ஆன கேஷு ஒன்ன பார்க்கறது. பாவத்தில் விழுந்து கிடக்கு இன்னைக்கு சபை. யார் இல்லைன்னு சொல்ல முடியும்? தேசத்தில் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி பரந்த எல்லைகளை சுதந்திரிக்க வேண்டிய நாம, பரவி பாய வேண்டிய நாம, தேசத்தை தேவன் பக்கம் திருப்ப வேண்டிய நாம சபைக்குள்ளே பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இன்னும் ரொம்ப அமைதியாயிட்டிய, ஏதோ பாம்பும் ரெடி பண்றீங்களா? அப்படி ஆயிடுச்சுல இன்னைக்கு. சபையவே சரிப்படுத்திட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நீ வெளியில வா, நீ விசுவாசத்துக்குள்ளவா, நீ பரிசுத்தத்துக்குள்ளவா, நீ உண்மைக்குள்ளவா, இந்த பாவத்தை தூக்கி எறி, இந்த அசுத்தத்தை தூக்கி எறி. ஏன் 6 வருஷம் சொத்தம் ரட்சிக்கப்பட்ட ஆளுக்கு திரும்பவும் அந்த பழைய பாவத்திலிருந்து வெளியில வான்னு பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்கு. 20 வருஷம் விசுவாசிக்கும் இதை விடுன்னு அதை விடுன்னு பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்கு. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் சக்குப்புக்குன்னு ஆவியில நிரம்பி அந்நியவாச பேசி பக்கத்தில் இருக்கிற காலம் மிதிச்சு சேர உடைச்சு அதெல்லாம் பண்ண கேசு தான். இப்ப அந்த அபிஷேகம் எங்க? பரிசுத்தம் எங்க? நீ யாக்கோபு மகள் இல்லையா? நீ தரிசனத்தின் மகள் இல்லையா? உங்க அப்பன் தேவனோட உறவாடுறவன் இல்லையா? தேவ சத்தம் கேட்ட குடும்பம் இல்லையா? நீங்க தேவனுக்காக பயணம் பண்ற குடும்பம் இல்லையா? உனக்கு எங்க போச்ச அறிவு? தீனால சொல்றேன், நான் சொல்றது ஏதாவது புரியுதா?
நம்ம கூட நம்ம குடும்பத்தோட தேவன் இருக்கிறார். பெரிய திட்டத்தை சுமக்கிற குடும்பம், நம்ம இந்த பூமியில பலுகி பெருக போற குடும்பம், பலத்த எல்லைகளை பரந்த எல்லைகளை சுதந்திரிக்க போறோம் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அப்படிங்கிற எண்ணம் அந்த பொண்ணுக்கு வேணாம். சக்குப்புக்குன்னு மேக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே சுடிதார மாட்டிக்கிட்டு ஏசரத்தன் ஜெயம் ஊர் சுத்துறதுக்கு தீநாள் கிளம்பி போனாள். இவன் தீநாளை சொல்ற மாதிரியே தெரியல. நீங்க தாங்க சபைக்கு பெலனா இருக்கணும். சபைக்கு பெலனே நீங்க தான். நான் தான் முதல் இருந்து சொல்றேன், எங்களை ஒரு கண்ணுலையும் உங்களை ஒரு கண்ணுலாம் பார்க்கல. நம்ம எல்லாரும் இணைஞ்சாத்தான் தரிசனம். சபை தலைவனோட கரம் கோர்த்தால் தான் திட்டங்கள் நடக்கும். இங்க உட்கார்ந்து இருக்கிற இத்தனை பாஸ்டர் எத்தனை பேர் விசுவாசிகள் நிமித்தம் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு கேள வேணா அப்படியே சிரிச்சுக்கிட்டு நடிப்பாங்க. இவங்கள மாதிரி நடிகர் திலகம் யாரும் கிடையாது, காட்டிக்கிறவே மாட்டாங்க. உங்களை பார்த்தா கூட அதை விட ஓவரா சிரிப்பாங்க வாங்க அப்படின்னு. ஆனா உங்களால மாசக்கணக்கா வருஷக்கணக்கா அழுதுட்டு கிடப்பாங்க. அப்படித்தான் இன்னைக்கு சபை இருக்கு. சாத்தான் அதான் பண்றான், பாவத்தினால நம்மளை பலவீனப்படுத்துறான். இங்க யாக்கோபு இவ்வளவு நாள நல்ல திடமா நடந்து போயிட்டு இருந்தவன் இப்ப கூனி குறுகி உட்காண்டான். என்ன கலங்க பண்றீங்கடா, என்ன பலனற்று போக பண்றீங்கடா, எனக்கு விரோதமா எழும்பி வந்தா என் குடும்பமே இல்லாம ஆக்கிடுவாங்கடா, அவதான் பாவம் செஞ்சானா, நீங்க ரெண்டு பேரும் இப்படி செய்றீங்கடா, பொம்பளை பிள்ளைதான் அப்படி பண்ணிட்டானா, ஆம்பளை பயல்களும் அப்படி பண்றீங்களடா அப்படின்னு தள்ள கை வச்சுட்டு உட்காந்துட்டான் தலைவன். பாவம் நம்மளை பலவீனப்படுத்தும். அது தலைவன் செஞ்சாலும் பிரச்சனை தான், புள்ள செஞ்சாலும் பிரச்சனை தான். சொல்லுங்க அல்லேலூயாவா. வர்றாங்க, பாடுறாங்க, அப்புறமா ஆடுறாங்க, அப்புறமா ஓடுறாங்க. தானா ஓடினா பரவாயில்ல, இன்னொன்னு இட்டுன்னு ஓடுறாங்க. எங்க எழுப்புல பார்க்க கிறிஸ்தவம் இன்னைக்கு தோத்துறோம். வெளியில பேசினா அவ்வளவு மோசமா தூசிக்கப்படுகிற நிலையில இருக்கு. இதுல வர யூடியூப் சேனல்கள் நேரில் போய் அவனை பேசி கரெக்ட் பண்றதுக்கு ஒருத்தனுக்கும் துப்பு கிடையாது. தப்பு பண்றவனை பார்த்து ஒரு நேரில் போய் பேசி, ஒரு சகோதரனா நேரில் போய் பேசி நீங்க மாத்திக்கணும், கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரு, கர்த்தர் உங்களை மன்னிப்பாரு, விட்டு கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் கரெக்ட் பண்றது கிடையாது. யூடியூப்ல போட்டு கிளிக்கிறது. கர்த்தரை பத்தி பேசு, வார்த்தையை பத்தி பேசு, வசனத்தை பத்தி பேசு அப்படின்னா அதை விட்டுறது. அது தெரிஞ்சாவளா பேசுறது. தாவீது பாஸ்டருக்கு ஒரு டைட்டில் போடு, சந்திரசேகர் பாஸ்டருக்கு ஒரு டைட்டில் போடு, சாலினிக்கு ஒரு டைட்டில் போடு அப்படின்னு தம்பனையில கிரியேட் பண்ணி என்ன காசு கிடைக்குதுல, யூடியூப்ல வருமானம் வருதுல. ஏன் சகோதரனாச்சே, அவனும் தோத்துறோம், அழைக்கப்பட்டவனாச்சே, இன்னைக்கு விழுந்து கிடக்கிறான்னா போய் நான் சொல்ற பேசுனா அவன்கிட்ட போய் பேசு. அல்லேலூயாவா. இன்னைக்கு ஆண்டவர் நாமம் அவ்வளவு துக்கப்படுது தேசங்கள்ல. இந்த பாவங்கள் எல்லாம் சபை இன்னைக்கு பலவீனப்படுத்தி வச்சிருக்கு. பரிசுத்தம் இல்ல, அசுத்தங்கள் சபைகளுக்குள்ள பெருகிட்டு தரிசனம் உள்ளவர்கள் தலையவே இன்னைக்கு போட்டு கொடையுது, அருவருப்புகள் கொடையுது. அதுல இந்த காம இச்சைகள் இன்னைக்கு சபையை தோத்துற டாமினேட் பண்ணுது. செல்போன் டாமினேட் பண்ணுது, செல்போனின் அருவருப்புகள் டாமினேட் பண்ணுது. ஆனா கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு ஒன்ன சொல்லிட்டேன், அதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பாவத்தினால இடிஞ்சே போயிருந்தாலும் உன்னை மறுபடியும் கட்டு வைப்பேன், உன்னை மறுபடியும் கழுவுவேன், உன்னை மறுபடியும் சுத்தப்படுத்துவேன், உன்னை மறுபடியும் தூக்கி எடுப்பேன். பாவம் செஞ்சவன் அவ்வளவுதான், அவன் வாழ்க்கை அவ்வளவுதான் சொல்றதுக்கு எவனுக்கும் உரிமை இல்லை, எவனுக்கும் உரிமை இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. மன்னிக்கிறவர், தயவு பெருத்தவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பா, விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ அவர் சபையை மறுபடியும் கட்ட விரும்புகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டி அதை நிறுத்த விரும்புகிற கர்த்தர் இன்றைக்கும்
பாவம் செஞ்சவங்களை திரும்ப பரிசுத்தப்படுத்தி எடுத்து நிறுத்த விரும்புகிறார். ஒருவேளை சத்தத்தை கேட்கிற உங்க லைஃப்ல ஏதாவது சில பாவங்கள் உங்களை பலவீனப்படுத்திருச்சா? மற்றவங்களுக்கு தெரியாத சில பாவங்கள் உங்களை இன்னைக்கு டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கா? நான் சொல்றேன், இன்னைக்கு அந்த பாவத்திலிருந்து உங்களை விடுதலை செய்கிறார். அந்த சத்துருடைய தந்திரத்திலிருந்து உங்களை விடுதலை செய்கிறார். மறுபடியும் உங்களை பலப்படுத்தி நிறுத்துகிறார். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவது. அல்லேலூயா சொல்லுங்க. பஞ்சம் உங்களை பாதிக்க நினைத்தாலும், ஆமென். இதே யாக்கோபின் நாட்கள்ல தான் உலகம் முழுசும் ஒரு பஞ்சம் வந்துச்சான். அதை நம்ம ஆதியாகமம் 41 அதிகாரம் கடைசி வசனத்தில் படிக்கிறோம். 42 அதிகாரம் முதல் 2 வசனத்தில் படிக்கிறோம். பயங்கரமான பஞ்சம். அந்த பஞ்ச காலத்தில் தான் கர்த்தர் யோசேப்பை எங்க கொண்டு வச்சிருந்தாரு? எகிப்துல வச்சிருந்தாரு. அந்த பஞ்சத்துல யாக்கோபு குடும்பம் தான் பாதிக்கப்பட்டுச்சு. யாக்கோபு 42:2 சொல்றான், இந்த பஞ்சத்தினால நம்ம சாகாதபடிக்கு நீங்க போய் எகிப்துல என்ன செய்யுங்க? தானியம் வாங்கிட்டு வாங்க. அப்போ அழைக்கப்பட்டவன, தெரிந்து கொள்ளப்பட்டவன பஞ்சமும் பாதிப்பதற்கு வரும், பற்றாக்குறைகளும் பாதிப்பதற்கு வரும், தேவைகளும் பாதிப்பதற்கு, குறைவுகளும் பாதிப்பதற்கு வரும். ஆனால் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவது இல்லை. பஞ்சம் வரட்டும், நான் உன்னை கைவிடுவது. பாவங்கள் வரட்டும், நான் உன்னை கைவிடுவது. பயமுறுத்துவோர் வரட்டும், நான் உன்னை கைவிடுவது. பகைக்கும் கூட்டம் வரட்டும், நான் உன்னை கைவிடுவது. எழும்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். இந்த இரவு நேரம் தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை பரலோகம் வச்சிருக்கு. நீங்கள் சாதாரணமானவங்க இல்லை, நீங்கள் சாதாரணமானவங்க இல்லை. உங்களை உள்ளங்கையில் கர்த்தர் வரைஞ்சிருக்கிறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் முன்குறிச்சிருக்கிறார். உங்களை குடும்பமாக இந்த சபையில் கர்த்தர் இணைச்சிருக்கிறார். இது ஒரு தரிசனத்தின் சபை. நம்முடைய ஊழியங்கள் தரிசனத்தின் ஊழியங்கள். நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் யாக்கோபுகள். நம்ம சபையா சாதிக்க போறோம். இது கடைசி காலம். ஒரு எழுப்புதல, ஒரு அறுவடைய நம்ம பார்க்க போற காலம். ஓ ஜீசஸ், பயன்படுகிற சந்ததி நம்ம மூலமா எழும்ப போது. பரந்த எல்லைகளை நாம் சுதந்தரிக்க போகிறோம். பலிகி நாம் பெருக போகிறோம். கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். பகைப்போர் பகைப்போர் பகைக்கட்டும், பகைப்போர் பகைக்கட்டும், பயமுறுத்துவோர் பயமுறுத்தட்டும். ஷக்கராபா லகதானா மனராலரா. ஒருவேளை பாவத்தில் விழுந்துட்டோமா, பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டோமா, சோர்ந்து போயிடாதீங்க. அவர் முகத்தை பாருங்க, அவர் முகத்தை பாருங்க. யாக்கோபு பலவீனப்பட்டிருக்கிறான். 35 அதிகாரம் 1 வசனத்துல கர்த்தர் சொல்றார், எழுந்து பெத்தேலுக்கு வா. உன் குடும்பத்தின் பாவம், உன் பிள்ளைகளுடைய பாவம் உன்னை பலவீனப்படுத்திருச்சா? நீ கலக்கத்தில் இருக்கிறியா? இனி என்ன செய்ய போறோம்னு நினைக்கிறியா? கமான், எழுந்து பெத்தேலுக்கு வா. என்ன பார்க்க வா? என் பிரசன்னத்துக்கு வா, என் முகத்தை பார்க்க வா, என் சமூகத்துக்கு வா. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். என் சமூகத்துக்கு வா. பெனியேலுக்கு போனா, பெத்தேலுக்கு போனா, பெயர்சபாவுக்கு போனா. யாக்கோபு லைஃப்ல he was the greatest man of God. தோத்திரம். ஒரு மகிமையான மிகப்பெரிய தேவ மனிதன் அவன். பகைக்கிறவங்க வந்தாங்க, பயம் அவன் வாழ்க்கையில வந்துச்சு, பாவம் அவனை சூழ்ந்துச்சு, பஞ்சம் அவனுக்கு வந்துச்சு. நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க, ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் எந்த மனுஷனுக்கு முன்னாலேயும் போய் நிக்கல, யாருக்கிட்டையும் அவன் கை கட்டி நிக்கல. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பெத்தேலுக்கு போவான், பெனியேலுக்கு போவான், பெயர்சபாவுக்கு போவான், கர்த்தர்ட்ட போவான், கர்த்தர் சமூகத்துக்கு போவான், அவர் கூட பேச போவான், அவர்கிட்ட தான் வேதனையை சொல்றதுக்கு போவான், அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு போவான். ஜெயிப்பான், 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 ஜெயிப்பான். அடுத்த கட்டத்துக்கு போவான், அடுத்த கட்டத்துக்கு போவான், அடுத்த கட்டத்துக்கு போவான். ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். கர்த்தர் அவனுக்கு சொன்னது அவன் வாழ்க்கையில நிறைவேறி முடிந்தது. ஒரு நாளும் பிரச்சனைக்கு தேவைக்கு மனுஷனை பார்க்கலாம், அங்க போலாம் அங்க போலாம், அந்த மூளை வரவே கூடாது. அது செத்துறணும்.
இந்த மனுஷனை பார்க்கணுங்கிற நரம்பே செத்துறணும். என் அப்பா, என் கர்த்தர், என் ராஜா என்னை கைவிட மாட்டார். உங்களை மட்டும்தான் பார்ப்பேன், உங்களை மட்டும்தான் பார்ப்பேன், உங்க சமூகத்துக்கு மட்டும்தான் வருவேன். நின்னு பார், கைவிட மாட்டார். எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தர் என் கூட பேசினார்? எந்த சூழ்நிலையிலும் அவரை மட்டும்தான் பார்ப்பேன். அப்படிப்பட்டவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. அவரை மட்டும்தான் பார்ப்பேன். ஒரு முறை பெத்தேல், ஒரு முறை பெனியேல். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தில் பெயர்சபா, பெத்தேல், பெனியேல், பெயர்சபா, பெத்தேல், பெனியேல், பெயர்சபா, பெத்தேல், பெனியேல், பெயர்சபா. என்னை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர், அவர் முகம் மட்டும் பார்ப்பேன், அவர் சமூகம் மட்டும் வருவேன். என் நம்பிக்கை அவர், என் ஜீவன் அவர், என் பலன் அவர், என் விசுவாசம் அவர், என் எதிர்காலம் அவர், என் எல்லாம் அவர், 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 அவர். அவரை தாண்டி வேற ஒரு ஆப்ஷன் எனக்கு இல்லை. He is my more than everything. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட அவர் எனக்கு பெரியவர். இன்னைக்கு அந்த தீர்மானத்தோட இந்த முதல் நாள் கூட்டத்தை முடிக்க போறோம். அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவதில்லை. எப்போ 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 எப்போ? நான் அவர் முகம் மட்டும் பார்க்கும்போது, அவர் முகம் மட்டும் பார்க்கும்போது. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. அவர் முகம் மட்டும் பார்க்கும்போது சொல்லுங்க. அவர் முகம் மட்டும் பார்க்கும்போது, அவர் முகம் மட்டும் பார்த்தால் என்னை இறுதி வரை கைவிடுவதில்லை, என்னை கைவிட மாட்டார். எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாள் எல்லாமே. எங்கள் பலனே சகலம உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாள் எல்லாம். எங்கள் உயிருள்ள நாள். ஓ லாபான் வரட்டும், ஏசாக்கள் வரட்டும், எதிர்க்கிறவர்கள் பகைவர்கள் வரட்டும், என்னை பயமுறுத்துகிறவர்கள் வரட்டும், பயமான சூழ்நிலைகள் எழும்பட்டும், பாவம் என்னை பலவீனப்படுத்த முயற்சிக்கட்டும், பஞ்சம் முழு உலகத்திலும் வரட்டும், நான் சேதமடைவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை, நான் வெட்கமடைவதில்லை, நான் ஏமாற்றம் அடைவதில்லை. நான் உயர்வேன், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் பாதுகாக்கப்படுவேன், நான் மேன்மை அடைவேன், நான் சாதிப்பேன், நான் பிரகாசிப்பேன், நான் பெருகுவேன், 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 பெருகுவேன். கர்த்தருடைய மகிமை இந்த இடம் முழுசும் இறங்கி இருக்கு, இறங்கி இருக்கு, இறங்கி இருக்கு, இறங்கி இருக்கு. அர்ப்பணிக்கிறவங்க மேல ஒரு அக்கினி விழுது, ஒரு அக்கினி விழுது, ஒரு அக்கினி விழுது. அவரை நம்புகிற நபர் மேல, அறிக்கை பண்ற நபர் மேல, விட்டு கொடுக்கிறவங்க மேல ஒரு அபிஷேகம் விழுது, ஒரு அபிஷேகம் விழுது. நீ சேதம் அடைவதில்லை, உன்னை இந்த உலகத்தில் எதுவும் சேதப்படுத்துவதில்லை. நீ ஜெயிப்பாய், நீ மேற்கொள்ளுவாய். சக்கா ரகா லகா ரகா தரா பாலா பாலா பாலா. இயேசுவின் நாமத்தில் Thank you Lord. அன்பின் நல்ல தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. எங்க மேல எத்தனை கரிசனை, எத்தனை அக்கறை, எங்களை குறிச்சு எத்தனை எத்தனை பெரிய பெரிய திட்டங்கள். நாங்க தான்ப்பா சூழ்நிலைகளை பார்த்து பலமுறை சோர்ந்து போயிடுறோம், பலமுறை நாங்க அவிசுவாசப்படுறோம், பயந்துடுறோம், எங்களை பயமுறுத்துற சூழ்நிலையை பார்க்கிறோம், எங்களை பகைக்கிறவர்களையே பார்த்துட்டு இருக்கிறோம்.
சில சமயங்கள்ல பாவத்துல தடுமாறிடுறோம். ஐயோ அதுல விழுந்துட்டோமேங்கிற குற்ற உணர்வுலயே இருந்து நிறைய டைம் உங்களை விட்டு நாங்க தூரம் போயிடுறோம். தேவை பற்றாக்குறை பஞ்சங்கள் எங்களை சூழ்ந்து வரும்போது எப்படி சமாளிக்க போறோம் நினைச்சு ஆண்டவரே நாங்க சாஞ்சிடுறோம். வேண்டாம்பா வேண்டாம்பா வேண்டாம்பா. எந்த சூழ்நிலையிலும் உங்களை பார்த்தா, உங்க முகத்தை மட்டும் பார்த்தா நாங்க கைவிடப்பட மாட்டோம்னு எங்க கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. ஒரு ஸ்திரமான இருதயத்தை தார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இந்த வார்த்தை இந்த நேரத்தில் மட்டும் இல்ல, தொடர்ந்து ஒவ்வொரு நிமிடமும் எங்க காதுல அது ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கட்டும், அது தொனித்து கொண்டே இருக்கட்டும். எங்க கூடவே நீங்க இருக்கிறீங்க, எங்க கையை நீங்க பிடிச்சிருக்கிறீங்க, எங்க கையை பிடிச்சுக்கிட்டே நீங்க நடக்கிறீங்க. எங்களை ஒரு நிமிஷம் கூட நீங்க விடல, நீங்க விலகல. இந்த உணர்வு எப்பொழுதும் எங்களை நிரப்பட்டும். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.